கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷத்தின் முதல் வாரத்தில் இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தில் வரவேற்று அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். நேரலையில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துதலை பதிவு செய்து, இந்த ஆண்டு இந்த நேரலையில் இணைக்கப்பட்டவர்களுக்கும் நேரடியாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் மகிமையான ஒரு ஆண்டாக, அற்புதமான ஒரு ஆண்டாக, கண்ணீர் துடைக்கப்படுகிற ஒரு ஆண்டாக, கவலைகள் மாறுகிற ஒரு ஆண்டாக, அநேக நாளாய் காத்திருக்கிற காரியத்தில் கர்த்தர் அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டாக, உங்களை அடுத்த ஆவிக்குரிய மண்டலத்தில் கொண்டு போகிற ஒரு ஆண்டாக உங்களுக்கு தேவன் மாற்றி தருவாராக என்று சொல்லி நான் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இன்று காலை ஆராதனையில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை சீக்கிரமாய் வருகிறேன் என்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். அது யூடியூப்பில் வந்துருச்சு, நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஒருவனும் உங்கள் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு என்று தலைப்பில் கர்த்தருடைய ஆவியானவர் வருகிறேன் சீக்கிரமாய் என்கிற வார்த்தையை பேசும்படி உந்தி தள்ளி கொண்டு வந்தார். இந்த இரண்டாவது ஆராதனைக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற வேளையில் என்ன செய்தியை கொண்டுட்டு போகணும், எந்த செய்தி ஜனங்களுக்கு ஏற்புடையது, எந்த செய்தி அவருடைய இருதயத்திற்கு தேவனால் அருளப்படுகிறது என்று தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய முகத்தை தாகத்தோடு ஏக்கத்தோடு ஒரு பதில் கிடைக்கட்டும் என்று சொல்லி காத்திருக்கிற வேளையில் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த இரண்டாவது ஆராதனைக்கு தேவன் எனக்கு கொடுத்து உங்கள் மத்தியில் என்னை ஜீவனோடு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரண்டாவது செக்ஷனிலையும் ரெண்டாவது செய்தியிலையும் கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் சீக்கிரமா வரப்போறேன். கடைசி காலம் என்பதை அவர் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். காலை செய்தியிலையும் நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், உன் கிரீடம் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்கு நான் கொடுத்ததை பற்றி கொண்டிரு. இந்த இரண்டாவது செய்தியிலையும் கர்த்தர் சொல்கிறார், நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆகையால் இந்த உலகத்தில் அநியாயம் செய்கிறவர்கள் இன்னும் அநியாயம் செய்து கொண்டே இருக்கட்டும், அசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் அசுத்தமாகவே இருக்கட்டும், நீதி உள்ளவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நான் அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. எல்லா வார்த்தையுமே ரொம்ப முக்கியமான வார்த்தை. முதல்ல ஒரு வார்த்தை சீக்கிரமா வரப்போறார். அது மாறாத வார்த்தை, மறக்க முடியாத வார்த்தை, சீக்கிரமாய் சம்பவிக்க போற வார்த்தை. அப்போ அவர் வரப்போறார் என்றுனா அவரை நம்ம சந்திப்பதற்கு என்ன செய்யணும்? நீதி உள்ளவர்கள் இன்னும் நீதி செய்யணும், பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாய் மாறணும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. வேதம் சொல்லுது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். அப்ப நடக்கையில பரிசுத்தம், கண்ணுல, பேச்சுல, வார்த்தையில, குடும்பத்துல, தொழிலில், நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் பரிசுத்தம் இருந்தா தான் தேவனை சந்திக்க முடியும். அவர் சொல்லுகிற வார்த்தையை நல்லா உற்று பாருங்களே. வேதாகமும் 66வது புஸ்தகத்தின் கடைசி பகுதியில் தேவன் சொல்றாரு, நான் சீக்கிரமா வரப்போறேன், நான் சும்மா வரல, நான் வரும் பொழுது அவன் அவனுடைய கிரியைகளின் படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்ப ஏசப்பா வரும் பொழுது என்ன கொண்டு வருவாரு? உங்க கிரிகை, உங்க செய்கை, உங்க பிரயாசம், உங்க கர்த்தருக்காய்ப்பட்ட ஊழியத்திற்கான பலன், ஆசீர்வாதத்தை அவர் கொண்டுட்டு வருவாராம். அவனவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆசீர்வாதம். காலை வேளையில தியானிக்கும் பொழுது 10 விதமான கிரீடம் தியானித்தோம். தயவுசெய்து நீங்க அந்த யூடியூப்ல போய் அதை பாருங்க. வேதத்தில் இருக்கிற 10 கிரீடங்களை குறித்து பேச கர்த்தர் உதவி செய்தார். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்க
அவர் இறங்கி வரப்போகிறார். அதனால உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவர் கொண்டு வருவார். இந்த பூமியில் அவருக்காக நீங்க என்ன பிரயாசப்பட்டீங்களோ அந்த பிரயாசத்திற்கு பலனை அவர் கொண்டு வருவார். வெறுங்கையோடு அவர் வரமாட்டாரு. உனக்கு பலன் கொடுக்கும்படி அவர் கடந்து வருவார். நீ சங்கீதங்களின் புஸ்தகம் 58 நேற்றைய நாளில் தியானித்தோம். 11வது வசனம் 58:11 வாசித்து பாருங்களே. அங்க மெய்யாகவே பூமியில நியாயம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் பூமியில நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர். உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கு, அந்த நியாயத்தை அவர் நிச்சயமாய் செய்வார். சங்கீதம் 58:11 அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்றும் மனுஷன் சொல்லுவான். இப்ப சொல்லுங்க, எனக்கு ஒரு பலன் உண்டு, எனக்கு நியாயம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் என்னுடைய தகப்பன், அவர் என்னுடைய மணவாளன், அவர் என்னுடைய இரட்சகர், அவர் என்னுடைய எஜமானன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்த என்னுடைய ஆத்ம நேசர். அவர் நிச்சயமா எனக்கு பலன் தருவார். என்னை ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். பாருங்களே, இந்த வசனத்தை நான் தியானிக்கிற வேளையில எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல அழகான ஒரு வசனம். நிறைய நேரம் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபித்திருக்கிறோம். இப்பொழுதும் அந்த வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட தேவ ஆவியானவரால் உந்தப்பட்டேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவே கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். நீங்க எல்லாம் ஆசாரிய ஊழியம் செய்றீங்க இல்லையா? ஜப ஊழியம், ஆராதனை ஊழியம், அடுத்து பாடல் ஊழியம், அடுத்து பதிவிடை ஊழியம், அடுத்து கர்த்தருடைய ஜனங்களை உபசரிக்கக்கூடிய பந்தி விசாரிப்பு ஊழியம், ஸ்தேவான ஊழியம், இன்னும் இந்த ஆலயத்தை அலங்கரிக்கக்கூடிய எத்தனையோ ஊழியங்களில நீங்கள் உங்களை உட்படுத்தி கொண்டு அந்த ஊழியத்தை மனமுவந்து உற்சாக மனதோடு இந்த ஊழியத்தை செய்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு தான் பார்த்து கர்த்தர் சொல்றார், ஆசாரியர்களின் ஆத்மாவே என்ன செய்ய போறாரா? கொழுமையானவைகளினாலும் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உங்களை இந்த மாசம், இந்த வருஷம், இந்த 52 வாரமும் கர்த்தர் எதை செய்ய விரும்புறாரு? அவர் மனசுல என்ன இருக்கு? உன்னை திருப்தியாக்க நான் விரும்புகிறேன். எதனால உன்னை திருப்தியாக்குவாரா? நன்மையினால உன்னை திருப்தியாக்குவாரா. யாரை திருப்தியாக்குவாரா? என் ஜனங்கள். அழகா சொல்றார் பாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு மேல ஆசாரியர்களின் ஆத்துமாவே கொழுமையானவைகளினாலே பூரிப்பாக்குவேன். அப்ப அங்க இருக்கிற ஆசீர்வாதம் வேற, கீழே இருக்கிற ஆசீர்வாதம் வேற. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையினாலே பூரிப்பாக்குவாரா, நன்மையினால ஜனங்களை திருப்தி ஆக்குவாராம். நீ ஆசாரிய ஊழியம் செய்தேனா கொழுமையினாலே நீ என்ன செய்வ? பூரிப்பாவ. ஒருவேளை நீ பிரஜைகளாக, அவருடைய ஆட்டுக்குட்டிகளாக, அவருடைய ஜனமாக, அவருடைய மந்தையாக, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளையாக மட்டும் நீ இருந்தேனா உனக்கு என்ன கிடைக்கும்? நன்மையினால் உன்னை கர்த்தர் திருப்தியாக்குவாரு. 2 வேளையுமே நீ செஞ்சேனா கொழுமையினால் உன்னை பூரிப்பாக்குவாரு, நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவார். கைத்தட்டி கர்த்தருக்கு 2 நன்மை வேணுமா? கொழுமையினால் நீ பூரிப்பாகணுமா? ஆசாரிய ஊழியத்தை செய்ய. ஆரோனை போல அழைக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துல கொடுக்கிற ஊழியத்தை உத்தமமா நீ செய்ய. கர்த்தர் மனுஷனுக்கு நம்ம ஊழியம் செய்யல, ஒரு நாளும் மனுஷருக்கு நம்ம ஊழியம் செய்யல. காலையில வந்த ஒரு சகோதரியான்ட்ட கேட்டாங்க, இன்னைக்கு தான் நாங்க 1 மணிக்கு எந்திரிச்சோம், தூக்கமே எங்களால தாங்க முடியல, உட்காரும் பொழுதெல்லாம் எங்களுக்கு தூக்கம் வருது, ஆனா நீங்க வாழ்நாள் முழுசும் 1 மணிக்கு எந்திரிச்சு நடுப்பு ஜெபம் பண்ணி வந்து ஊழியம் செய்றீங்களே, இப்பதான் உங்க கஷ்டம் எனக்கு தெரியுது. நான் சொன்னேன், ஒரு நாள் எந்திரிச்சதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கறக்கம்னா, இந்த ஊழியத்துல வந்து நுழைந்த நாள்ல இருந்து இன்று வரையும் ஒவ்வொரு ஆராதனைக்கும் அந்த சரியான நேரத்துல கர்த்தரை எழுப்புவார். நான் ராத்திரி படுக்கிறப்ப 11:35 படுத்தேன். நான் எந்திரிக்கிறப்ப 12:45 நான் எந்திரிச்சிட்டேன். கைத்தட்டி கர்த்தருக்கு எவ்வளவு நேரம் தான் தூங்கி இருக்கிறேன்? சொற்ப நேரம் தான் நம்ம தூங்க முடிஞ்சு. நானா நினைச்சேன், எங்க வீட்டுல எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, நானும் ராத்திரியில உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே ஆண்டவரே. எத்தனை நாட்கள் இப்படி, எத்தனை வருடங்கள் இப்படி, எப்போ இந்த ஊழியத்திற்கு ஒரு முடிவு வரும்? எனக்கு என்னை பார்த்து நானே சொல்ல, என்னை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா ஆண்டவரே? நான் அப்படி உட்கார்ந்து இருக்கிறேனே, என் மேல நீங்க இறக்கப்பட மாட்டீங்களா? கேட்டது உண்டு. நான் அவரிடத்துல என் இருதயத்தை திறந்து ஊற்றுறது உண்டு. ஏனென்ற ஊழியம் என்பது
பாடுகளை சுமக்கக்கூடியது. ஊழியம் என்பது வேதனையை சுமக்கக்கூடியது. ஊழியம் என்பது அவருடைய மனபாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அவர் கர்த்தர் அதை விரும்புகிறார். நடு இரவில் நீ இருந்தா தான் என் ஜனங்களுக்கு நீ நன்மையான காரியத்தை கொண்டு போக முடியும். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, அப்ப வேதம் சொல்லுது பிரயாசத்திற்கு பலன் உண்டு. நீங்க படுகிற ஒவ்வொரு பாடுகளுக்கும் பலன் உண்டு. அவர் ஒரு நாள் உங்களை வெறுமையா அனுப்புகிற தேவன் அல்ல. வேலைக்கு போயாச்சு, எல்லாத்துக்குமே கூலி கொடுத்தார். அதிகாலையில போனவனுக்கும் கூலி கொடுத்தாரு, 11 மணிக்கு போனவனுக்கும் கூலி கொடுத்தாரு, வேலை செஞ்சவனுக்கும் கூலி கொடுத்தாரு, ஏமாத்தினவனுக்கும் கூலி கொடுத்தாரு. காலையில போய் கொள்ள பேர் வேலையில ஜாயின் பண்ணிட்டு பேசாம தான் உட்கார்ந்துருந்தேன். அந்த வேலை காலையில போனவன் செஞ்சிருந்தா முடிஞ்சிருக்கும். அதிகாலையில வேலைக்கு போயிட்டு வேலை செய்யல. அவர் பார்க்குறாரு, வேலைக்கு வந்திருக்கிறாங்க, வேலை நடக்கலையே, சரி அவங்களுக்கு பதிலாக வேற ஆளை கூப்பிடலான்ட்டு திருப்பி 3ஆம் மணி வேலைக்கு போய் கூப்பிடுறாரு. அவர்களும் போய் வேலையில ஜாயின் பண்ணிட்டு அவர்களும் வேலையை பொறுப்பெடுத்துட்டு வேலை நடக்கலை, அறுப்பு வேலை நடக்கலை, ஆத்தும அறுவடை நடக்கலை. ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்துல போஸ்ராவின் ஆடுகளை போல கூட்டி சேர்க்கப்படலை. பார்க்கிறாரு, அதிகாலையில போனவனும் வேலை செய்யல, தாமதிக்கிறேன். 3ஆம் மணி வேலையில போனவனும் தாமதிக்கிறேன். இப்ப 6ஆம் மணி வேலைக்கு போறாரு. போய் தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே வாங்க, சும்மா தானே தெருவில் நிற்கிறீங்க, என்னுடைய பண்ணையில போய் வேலை செய்யுங்க, நியாயமான உங்களுக்கு கூலி தர்றேங்கிறார். அவர்களும் வந்து வேலையில ஜாயின் பண்றாங்க, அவர்களும் வேலையில சேர்க்கப்பட்டார்கள், அந்த உத்தரவாதத்துக்கு கொண்டு வந்து இணைக்கப்பட்டார்கள். திறப்புல நிற்க அவர்களுக்கும் கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனாலும் அந்த பணி முடியல, அந்த பணி தொய்வாகத்தான் தொங்கி கொண்டுதான் இருந்தது. கர்த்தர் பார்த்தாரு, அதிகாலையில போனவனும் வேலை செய்யல, 3ஆம் மணி வேலையில போனவனும் வேலை செய்யல, 6ஆம் மணி வேலைக்கு போனவனும் வேலை செய்யல, திரும்பவும் வேலையால தேடுறாரு, தொலைவுறாரு. 9ஆம் மணி வேலையில போய் வேலைக்கு ஆட்களை கூப்பிடுறாரு. அதே பண்ணைக்கு தான் கூப்பிடுறாரு. என் திராட்சை தோட்டத்துக்கு போங்க, என் திராட்சை தோட்டத்துல வேலை செய்யுங்க, நியாயமான கூலி நான் உங்களுக்கு தருகிறேங்கிறாரு. அவர்களும் வந்து பண்ணையில சேர்ந்தார்கள். காலையில இருக்கிறவங்க இருக்காங்க, 3ஆம் மணி வேலையில இருக்கிறவங்க இருக்காங்க, 6ஆம் மணி வேலையில இருக்கிறவங்க இருக்காங்க, 9ஆம் மணி வேலையில இருக்கிறவங்களும் வந்து எல்லாரும் கூட்டு பண்ண போட்டு உட்காந்து கதை பேசிக்கிட்டு ஒரு வேலையும் அங்க நடக்கல. திராட்சை தோட்டத்து வேலை நடக்கல, அறுப்பு வேலை நடக்கல, களஞ்சியத்துல கோதும்பை சேர்க்கப்படல, திராட்சை ரசம் பிழியப்படல, ஆலை தனியா ஆலையாவே இருக்குது, ஆலையில திராட்சை ரசம் பிழியப்படல, கோதும்பைகளை பதர்களை பிரிக்கல, கோதும்பையை களஞ்சியத்துல சேர்க்கல. கர்த்தர் பரிதாபத்தோடு பார்க்கிறாரு, எப்பா 6ஆம் மணி வேலைக்கு வந்தவனும் செய்ய மாட்டேற, 3ஆம் மணி வேலைக்கு வந்தவனும் செய்ய மாட்டேற, 9ஆம் மணி வேலைக்கு வந்தவனும் செய்ய மாட்டேற, சரி நான் இன்னும் ஒரு சிலரை போய் தேடி போறேன்னு 11ஆம் மணிக்கு போறாரு. அவங்கள போய் கூட்டிட்டு வர்றாரு, நீங்களாவது வந்து என் பண்ணையில வேலை செய்யுங்கப்பான்னு. அவர்களும் வருகிறார்கள். கடைசியில 12ஆம் மணி முடிவு வேலை வந்துருச்சு. 12ஆம் மணி வேலையில கர்த்தர் கூலி கொடுக்கிற நேரம் வந்துச்சு. வேதம் சொல்லுது, பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு. அப்ப அருமையான தம்பி தங்கச்சி, எத்தனாம் மணி வேலையில நீ வேலைக்கு வந்திருந்தாலும் உனக்கு கர்த்தர் கூலியோட அவர் வரப்போறார். நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. எப்படி கொடுக்க போறாரு? அந்த பலனை நீ சந்திக்க நீ ஆயத்தமாகிக்கொள். அநியாயம் செய்யறவனை பார்க்காத, அசுத்தமா இருக்கிறவனை பார்க்காத, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நீ உண்மையாயிரு. ஏன்னா அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒன்னு அழைச்சவர் அவர் உண்மை உள்ளவர். ஆனா அழைக்கப்பட்ட நீ அவருக்கு முன்னாடி உண்மையாயிரு. மற்றவங்களை பார்க்காத, மற்றவங்களை பார்த்து அவர்களோடு நீ ஏற்றத்தாழ்வு பார்க்காத. அவர்கள் அப்படி இருக்காங்களே, அவர்களெல்லாம் செபிக்கல, அவர்களெல்லாம் வேதம் படிக்கல, அவர்களெல்லாம் ஆராதனையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, நான் மட்டும் மண்டிக்காட்டிலே நிற்கணுமா? அவர்கள்லாம் கை தட்ட மாட்டேங்கிறாங்க, நான் மட்டும் கை தட்டணுமா? அவங்கெல்லாம் ஊழியக்காரர் சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் மட்டும் ஊழியக்காரர் சொன்ன கேட்கணுமோ? இப்படி மற்றவர்களோடு நீ எகனை போடுவது அல்லது அவர்களோடு கூட நீ காரியத்துல எதிர்பார்ப்போடு இருக்காத. ஏனென்றா ஒன்ன அழைச்சவர் கர்த்தர், ஒன்ன நியாயந்திருக்க போறவர் கர்த்தர், ஒன்ன சேற்றில கடந்த ஒன்ன, சகதியில கடந்த ஒன்ன, நிர்வாணமாய் கடந்த ஒன்ன, அடிபட்டு கடந்த ஒன்ன அவர் தூக்கி எடுத்து கொண்டு வந்தது மற்றவர்களோடு எகனை போட அல்லது மற்றவர்களோடு ஒப்பந்தம் பார்ப்பதற்காக அல்ல. நீ அவருக்கு முன்பாய் உண்மையாய் இருப்பாய் என்றுதான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அதனால இந்த புது வருஷத்துல வந்திருக்கிற நீ
யாரையும் மனுஷனை பார்க்காத. மனுஷனை பார்த்தேன்னா நீ விழுந்து போயிடுவ. நம்ம பார்க்க வேண்டிய ஒன்னே ஒன்று பரலோகம். தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம பார்க்க வேண்டிய ஒன்னே ஒன்று நம்மளை அழைத்த கர்த்தரை தான் நம்ம பார்க்கணும். அவர் நம்ம மீது வச்ச நேசம்தான் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. நம்ம செய்கிற ஊழியம் மனுஷனுக்கு அல்ல, கர்த்தருக்கு. வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு நம்ம பயந்தா கர்த்தருக்கு உண்மையா இருக்க மாட்டோம். அதனால மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. நம்ம கர்த்தருக்கு பயந்தா ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை போதிக்கும். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அந்த மனுஷன் கர்த்தரால் மற்றவர்களால் புகழப்படுவான். அதனால நம்ம மனுஷனை பார்க்க வேண்டாம், கர்த்தரை மட்டும் நம்ம பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளை, இங்கு பாருங்களேன், யாக்கோப்பு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எனக்காக வாசிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து இசைந்து வாசிக்கலாம். அங்கு வேதம் சொல்லுது, வீணான மனுஷனே, கிரிகை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. அப்ப கிரிகை என்றால் செயல். அதுக்கு அடுத்து ஒரு மனுஷனை சொல்லியிருக்க, ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின பொழுது கிரிகைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரிகளோடு கூட முயற்சி செய்து கிரிகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அந்தபடியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கிரியை செய்யணும். இப்ப ஈசாக்க பலிபீடத்துல வையின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் செஞ்ச வேலை என்ன? கிரியை செஞ்சான், செயல்படுத்தினான். மனைவி கிட்ட சொல்லல. ஏன் சொல்லல? அந்த மனைவியால தான் ஏற்கனவே அவன் தப்பு பண்ணியிருக்கிறான். திரும்பவும் அந்த மனைவி கிட்ட போய் ஈசாக்க கர்த்தர் பலி கேட்கிறாரு, தகன பலி வைக்க சொன்னார்னு சொன்னா நிச்சயமா சாராள் இந்த ஒப்பந்தத்திற்கு, இந்த அர்ப்பணிப்புக்கு, இந்த தகன பலிக்கு அவள் ஒத்துக்கொள்ள மாட்டாள். ஏனென்றா அவளால தான் ஏற்கனவே இஸ்மவேல் வருவதற்கு அவள் காரணமா இருந்தா. இப்பயும் கர்த்தருடைய திட்டத்தை உடைச்சிருவான்னு அவன் பயந்துதான் முதலாவது சாராய்க்கு அவன் அறிவிக்கவில்லை, தெரிவிக்கவில்லை. அவளிடத்துல இந்த செய்தியை கொண்டுட்டு போகவே இல்லை. ஏன்னா கொண்டுட்டு போனா அந்த குழந்தைய தன் பக்கத்துல எடுத்து வைத்து கொள்வாள். அப்ப மனைவிக்கு அவன் சொல்லல. ரெண்டாவது வேலைக்காரர்களுக்கும் அவன் சொல்லல. ஏன்னா சொன்ன வேலைக்காரர்கள் பலி செலுத்த விட மாட்டாங்க, அல்லது அந்த செய்தியை பிறருக்கு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அவன் வேலைக்காரர்களுக்கு சொல்லல. மூணாவது ஈசாக்குக்கும் அதை சொல்லல. ஏன்னா ஒருவேளை அவன் பயந்து ஓடினா, அல்லது கீழ்ப்படியாவிட்டா, அல்லது வேறு எங்கேயாவது போய் மறைந்து கொண்டா, அப்ப இந்த 3 பெயர்களுக்குமே இவன் சொல்லாதபடி தேவன் கொடுத்த அந்த திட்டத்தை, தேவன் கொடுத்த அந்த ஆலோசனையை நிறைவேற்றும்படி கிரியை செய்ய ஆரம்பித்தான். முதலாவது மறைக்க வேண்டியதை மறைச்சான். வேதம் சொல்லுது, ரகசியங்களை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. எல்லாவற்றையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. தேவன் சொல்ல சொன்னால் சொல்லணும். சில காரியத்தை அவசரப்பட்டு சொன்னா அது வேறு விதமான செய்தியாக மாறி போயிடும். ஏசப்பாவை குறித்து வேதத்துல பாருங்க, அற்புதம் செஞ்ச உடனே இந்த அற்புதத்தை யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்கன்னு சொல்லுவார். சில பேர்கிட்ட சொல்லுவாரு, இதை போய் சொல்லுங்கன்னு சொல்லுவார். அப்ப சொல்லாதேன்னு சொன்னவங்க போய் சொன்னதுனால அங்க என்ன நிகழ்வு நடந்துச்சுன்னா, அந்த பட்டணத்துல அவர் ஊழியம் செய்ய முடியாதபடி அவரை துரத்தி விட்டார்கள். அந்த பட்டணத்திலிருந்து தள்ளி விட்டார்கள். அந்த பட்டணத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார். அப்ப தேவனுக்கு தெரியும், இப்பொழுது சொன்னால் அந்த செய்தி இந்த பட்டணத்துல ஊழியத்திற்கு ஏது கரமா இருக்காது, அந்த ஊழியத்திற்கு சாதகமா இருக்காது. அதனால இப்ப நீங்க சொல்ல வேண்டாம் என்று கர்த்தர் அழகா சொல்றார். ஆனா புரிஞ்சுக்காதவங்க அதை உடனே போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அங்க ஊழியத்திற்கு என்ன பண்ணிடுறாங்க, பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் எப்ப சொல்லணுமோ அப்ப சொல்லணும், எப்ப சொல்லக்கூடாதோ அப்ப சொல்லக்கூடாது. அப்ப இதுல நமக்கு கட்டுப்பாடு தெரியணும். கர்த்தர் சொல்ல சொன்னா சொல்லணும், கர்த்தர் சொல்லாதேனா அதை மறைத்து வைக்க கற்றுக்கொள்ளணும். ரெபேக்காள் பாருங்க, தன் இருதயத்துல வைத்து வைத்தாள் நிறைய காரியம். மரியாள் பாருங்க, தன் இருதயத்துல வைத்து வைத்தாள். இதெல்லாம் மறைச்சு வச்சார்கள். ரெபேக்காளும் மறைத்து வைத்தாள். வயிற்றுல 2 பிள்ளைகள் முட்டி கொள்ளும் பொழுது ஒருவன் இளையவன் பெரியவன் இளையவனை சேவிப்பான் என்று சொன்ன பொழுது அவள் இருதயத்திலே மறைத்து வைத்து வைத்தாள். அதுபோல மரியாள் இடத்துல தேவதூதன் வந்து சொன்ன பொழுது அதை இருதயத்துல மறைத்து வைத்தாள். அப்ப சில காரியங்களை நம்ம மறைத்து வைக்கணும். கர்த்தர் சொல்ற வரையும் அந்த காரியங்களை மறைத்து வைக்க கற்றுக்கொள்ளணும். இல்லாவிட்டால் அதுவே நமக்கும் மற்றவர்களுக்கும் பிரச்சனையாக மாறிவிடும்.
அருமையானவர்களே, இங்க பாருங்க, ஆபிரகாம் கிரிகளினாலே நீதிமானாக்கப்பட்டான். கிரியை செய்யணும். நம்முடைய வாழ்க்கையிலையும் கிரிகை இல்லாட்டி அது ஜெபிக்கணும்னா ஜெபிக்கணும், வேதம் படிக்கணும்னா படிக்கணும், கர்த்தரை தேடுற நேரத்தில் தேடணும். அதை விட்டுட்டு நாங்கள் அப்படிலாம் இல்லை பிரதர், 1 மணி நேரமா ஜெபிக்கிறது. ஏசப்பா சொன்னாரு, 1 மணி நேரம் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அப்ப இந்த 1 மணி நேர ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனா இவர்களோ அந்த 1 மணி நேரம் ஜெபிக்கல. அப்ப இந்த இடத்துல கிரிகை இல்லாத விசுவாசம், வெறும் நம்பிக்கையா இருந்து என்ன பண்றது? ஜெபம் இல்லையே, வேத வாசிப்பு இல்லையே, பரிசுத்தம் இல்லையே. பரிசுத்தம் இல்லாமல் நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள முடியாதே. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணுள்ளவரவா அவர். அவர் பாவத்தை பார்க்காதவர். ஆனா நம்ம பாவத்தோடு கர்த்தரை பணிந்து கொண்டு பாவத்தோடு ஊழியம் செஞ்சா கர்த்தர் எப்படி நம்மளை ஏற்றுக்கொள்வார்? அப்ப கிரிகை நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். பரிசுத்த கிரிகை முக்கியம், ஜெபம் என்கிற கிரிகை முக்கியம், அர்ப்பணிப்பு என்கிற கிரிகை முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கென்று செயல்படக்கூடிய காரியத்துல கர்த்தர் நம்முடைய கிரிகைகளை பார்க்கிறார். ஓபதியா சொல்றாரு, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் சிறு வயது முதல். இந்த பஞ்ச காலத்துல நான் நிறைய தீர்க்கதரிசிகளை அங்கங்க மலைகளில ஒளித்து வைத்து அவர்களுக்கு நான் உணவு கொடுத்து வருகிறேன் என்பது எலியாவாகிய உமக்கு தெரியாதா? அப்ப பாருங்க, அவன் ராஜாவுக்கு ஆகாபுக்கு தெரியாம தீர்க்கதரிசிகளை எல்லாம் மறைத்து வைத்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவியும் அவன் செய்து வருகிறான். அப்ப இவன் யாரு? கிரியை செய்யக்கூடிய ஒரு மனிதன். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கிரிகை ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்முடைய 7 கண்களோடு நம்மளை பார்க்கிறார். நம்ம நினைக்கிற மாதிரி அவருக்கு 2 கண்கள் இல்ல, 7 கண்கள் உள்ள 7 கண்ணும் நம்முடைய கிரிகளை பார்க்குது. எவ்வளவு நேரம் நம்ம ஜெபம் பண்றோம், எவ்வளவு நேரம் நம்ம வேதம் படிக்கிறோம். இன்னைக்கு பார்த்தா ஜனங்களுடைய வாழ்க்கையில ஜெப குறைவே நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேர் வெத்து வேட்டுக்காரர்களாக தான் இருக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, வெறும் வேட்டு சத்தம் தான், ஆனா உள்ள அவங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது இல்லை. அந்த ரங்கத்துல தேவனோடு உறவாட முடியல. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எனக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவது இல்லை அப்படி சொல்றார். அந்நிய நாமத்தை என் உதடுகளால் நான் உச்சரிக்க மாட்டேன் அப்படி சொல்றார். பார்த்தீங்களா, அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு கிரிகை பாருங்க. அந்நிய நாமத்தை என் உதட்டால சொல்ல மாட்டேங்கிறார். என் வாய்க்கு காவல் வைன்னு சொல்றார். என் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்றார். அப்ப அவருக்குள்ள அந்த கிரியை இருக்குது. ஆண்டவரிடத்துல கேட்கிறார், சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும், பாவமான காரியத்துக்கு என்னை விளக்கும். அவருடைய ஜெபமெல்லாம் வித்தியாசமான ஒரு ஜெபமா இருக்கு. எலியா சொல்றாரு, தேவனுக்கு முன் இருக்கிற நான் சொல்கிறேன், என் வாக்கின் படியே அன்றி இந்த தேசத்துல பனியும் மழையும் பெய்யாது இருக்கும். அந்த அத்தாரிட்டி எங்க இருந்து வந்துச்சு? தேவனுக்கு முன் நிற்கிறதுனால அவனுக்கு வந்துச்சு. கர்த்தர் சொன்னார்னு அவன் சொல்லல, நான் சொல்லுகிறேன் இந்த பூமியில மழை பெய்யாது, என் வாக்கின் படியே அன்றி மழை பெய்யாது என்று கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் சொல்கிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் கிரிகை இருந்தால் விசுவாசம் வரும். எலியா போய் அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி நின்று சொல்றான், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் தேவன் என்பதையும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதையும் இங்க இருக்க ஜனங்கள் எல்லாரும் அறியும்படி என்னை கேட்டருளும். அவ்வளவுதான், என் ஜபத்தை கேளும்னு சொல்லல, என்னை கேட்டருளும் அப்படிங்கிறான். என்னை கேளுங்கிறான். அடுத்த நிமிஷம் வானம் திறக்கப்படுது, அக்னி இறங்குகிறது. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். அப்ப அங்க என்ன கிரியை செஞ்சான்? பலிபீடம் கட்டினான். கல்லை எடுத்து வச்சு பலிபீடம் கட்டுறான். அவனுக்கு யார் உதவி செஞ்சிருப்பா? அங்க கல்லே இல்லையே. ஓடி அந்த இடத்துல கல் எங்கெங்கேயோ கல் கடந்திருக்கும், அதெல்லாம் பொறுக்கிட்டு வர்றேன். அடுத்து போய் களிமண் எடுத்துட்டு வர்றேன், களிமண்ணை எடுத்து பூசுறேன். அடுத்து தண்ணியை சுமந்து கொண்டு வர்றேன், ஒரு கட்டடம் கட்டுறேன். அப்போ அவனுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். ஒரு தீர்க்கதரிசி இப்போ கல் சுமக்கிறேன், மண்ணு சுமக்கிறேன், தண்ணி சுமக்கிறேன், எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. அவன் யார் இடத்துல ஒரு ஹெல்ப் கேட்கல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு. அவனே பிரயாசப்பட்டு அந்த கல்லையும் மண்ணையும் கொண்டு வந்து அந்த பலிபீடத்தை கட்டி அதன் மேல விறகுகளை அடுக்கி அதன் மேல பலிகளை செலுத்தி பரலோகத்தை நோக்கி பார்த்தான். அப்ப இத்தனை வேலை செய்ய அவனுக்கு அங்க உடனாளி யாருமே கிடையாது. எலியா ஒருவன் தான் இருந்தான். ஒருவனா இருந்தாலும் தேவனுக்கென்று அவனே பலிபீடம் கட்டினான். மற்றவர்களை கூப்பிடல, மற்றவர்களை சார்ந்து கொள்ளல, மற்றவருடைய உதவியை அவன் நாடுல. அவன் கிரியை செய்தான். பரலோகம் அதை உற்று பார்த்துச்சு. அவனே பலிபீடம் கட்டுறான்.
அவனே சாந்து பூசுறான், அவனே கல்லை வைக்கிறான், அவனே விறகுகளை அடுக்கிறான், அவனே கெடாயை வெட்டுகிறான், ஆட்டை வெட்டுகிறான், அது மேல வைக்கிறான், அது மேல அவனே கிரியை செய்கிறாங்கிறத கர்த்தருடைய கண்கள் 7 கண்களும் பார்த்தது. அப்பொழுது கர்த்தர் ரெடியா இருந்தாரு. எப்ப இவன் கூப்பிடுவான் நான் இறங்கணுமேன்னு அவர் ரெடியா இருந்தாரு. தண்ணியை ஊத்துறான், அடுத்து தண்ணியை ஊத்த சொல்றான். அந்த இடத்துல பணிவிடை ஆட்கள் உதவி செய்யறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தேவன் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, கிரிகை நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இந்த 2025 உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் என்கிற கிரிகை காணப்படட்டும். யோசேப்பு பாருங்க, ஒரு பெண்ணு பாவத்திற்கு தூண்டுறா, பாவத்துக்கு கூப்பிடுறா. தானியேலை பாருங்களே, அங்க வேதம் சொல்லுது, ராஜா உத்தரவு போட்டிருக்கிறார். நல்லா தெரியும், அந்த நாட்டுல ராஜாவுடைய உத்தரவை மீறினால் சிங்கிக்கபின்னு தெரியும். உத்தரவு போடப்பட்டிருக்கு, அரசாங்க முத்திரை போடப்பட்டிருக்கு, பாபிலோனிய முத்திரை போடப்பட்டிருக்கு. இங்க யோசேப்பு வீட்டில இவரு போத்திபாருடைய மனைவி, போத்திபார் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவன், அவனு அந்த ஊருக்கு ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறவன், அவனுக்கு கீழே நிறைய வேலையாட்கள் இருக்காங்க. உயர் குடியில் இருக்கிற அந்த பொண்ணு, அவ விரட்டுவா, உருட்டிருப்பா, அதிகாரியுடைய மனைவி. அதிகாரங்கள் இருந்தாலும் யோசேப்பு பாவம் செய்யல. அங்க அதிகாரங்கள் இருந்தாலும் தானியேல் பாவம் செய்யல. தைரியமா தானியேல் நின்ன, எங்க யோசேப்பு நின்ன. சொல்றேன், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாய் இந்த காரியத்தை நான் எப்படி செய்வது? அந்த காலத்துல பிரமாணங்கள் கிடையாது. நியாய பிரமாணங்கள் மோசே காலத்துல தான் கொடுக்கப்பட்டுச்சு. யோசேப்பு காலத்துல பிரமாணங்கள் இல்லை. ஆனாலும் அவன் தேவனுக்கு பயந்தவன். தானியேல் இருந்த பாபிலோன்ல ஒரு பிரமாண புஸ்தகமும் கிடையாது. ஏன்னா இவர்கள் கடத்தி கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். அங்கு இருந்தாலும் தானியேலுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருந்ததுனால, அவன் விசேஷித்த ஞானம் உள்ளவனாய் இருந்தபடியினால அவன் தைரியமாய் கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜெபிக்க ஆரம்பித்தான். அப்ப சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தானியேல் கிட்ட கிரிகை இருந்தது, யோசேப்பு கிட்ட கிரிகை இருந்தது. நீங்க பாருங்க, தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி எப்படி போய் தைரியமா நிக்கிறான். அவன்கிட்ட என்ன இருக்கு? எந்த வேத பிரமாணத்தை படிச்சான்? ஒரு பழி விருந்துல கூட அவங்க அப்பா அவனை சேர்த்துக்கல. காடு இல்லை, ஆடு இல்லை, ஆட்டுல பின்னாடி அலைந்தவன், காட்டுக்குள்ள அலைந்தவன், மிருகத்துக்கு பின்னாடி அலைந்தவன். ஆனா அவனுக்கு தெரியுது, ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு நீ யாரு? நீ விருத்த சேதனம் இல்லாதவன். அப்ப தாவீதுக்கு தெரியுது விருத்த சேதனம் என்றால் என்ன, ஜீவனுள்ள தேவன் யார். தாவீதுக்கு தெரியுது, நீ உன் பட்டயத்தை நம்பி வருகிற, நானும் நீ நிந்திக்கிற கர்த்தராகிய தேவனை நம்பி வருகிறேன். அப்ப தாவீதுக்கு தெரியுது கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, கிரிகை தைரியமா போய் நிக்கிறான், தைரியமா போய் ஜெபிக்கிறான், தைரியமா அந்த பொண்ணை விட்டு ஓடி போறான். 3 பேரையும் பாருங்க, அந்த இடத்துல கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர், ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர், அடுத்த நாட்டிற்கு ஊழியத்திற்கு போய் கொண்டு இருக்கிறாரு. ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கிறேன், மீண்டும் பதிவு செய்கிறேன். அந்த கப்பல் பிரயாணத்துல திடீரென்று அதிக குளிர்னால கடல் எல்லாமே பனிக்கட்டியாய் மாறிடுச்சு. இப்ப கப்பல் செலுத்த முடியாது, கப்பல் நிறுத்தப்பட்டுருச்சு. இந்த ஊழியக்காரர் பார்க்கிறாரு, பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த கப்பல் நின்று போயிருச்சு. அப்ப அந்த ஜார்ஜ் முல்லர் எழுந்து போய் மாலுமியை பார்த்து, ஏன் நிப்பாட்டிட்டீங்க, ஏன் கப்பல் செலுத்தலை? அப்போ அவர் சொல்றாரு, கடல்ல அதிக குளிர், அதனால கடல் தண்ணீர் எல்லாம் பனிக்கட்டியாய் மாறிடுச்சு. இன்னும் எப்போ கால சூழ்நிலைகள் மாறி அது வெப்ப காலம் வருகிறதோ அது வரையும் நம்ம இங்கே தான் நிற்கணும். இப்போ கப்பலை செலுத்தினால் பனிப்பாறையில் மோதி கப்பல் உடைஞ்சிரும், நம்மளால போக முடியாது. குளிர்ச்சி அதிகமாக இருக்கு, இங்க இருக்கிறவங்களே பாதுகாக்கிறது கஷ்டம். அதிக தண்ணீரே பனிக்கட்டியா மாறினா கப்பலுக்குள்ள இருக்கிறவங்க நிலைமை என்ன? நம்ம போறது ரொம்ப கடினம், முடியாத காரியம். அப்ப அந்த ஊழியக்காரர் ஜார்ஜ் முல்லர் சொன்னார், இல்லை நாளைக்கு நான் அந்த பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணணும், கர்த்தர் என்னை இந்த பட்டணத்துக்கு போக சொல்லி இருக்கிறாரு, அதனால நாளைக்கு நான் போகணும். மாலுமி சொன்னார், நானும் கிறிஸ்தவன் தான், நானும் தேவனுடைய பிள்ளை தான், என் காரணம் முன்னிட்டு அங்கே போக முடியாது, கடலே பனிக்கட்டியாக மாறிடுச்சு. இவர் சொன்னார், இல்லை நாளைக்கு நான் போகணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஜார்ஜ் முல்லர் முழங்கால் படியிடுகிறார், பரலோகத்தை நோக்கி பார்க்குறாரு, விசுவாச வார்த்தைகளை, விசுவாச காரியங்களை பேசுகிறாரு, வசனங்களை அறிக்கை செய்கிறாரு, கர்த்தரிடத்துல தைரியமாய் ஊழியத்தினுடைய காரியங்களை எல்லாம் சொல்கிறாரு. அந்த மாலுமியும் முழங்கால் போட்டார், மாலுமியும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தார். அவருக்கு நம்பிக்கை, நம்மளும் கிறிஸ்தவர்கள் தானே, நம்மளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கமேனு. ஜெபம்
ஜார்ஜ் முல்லர் முடித்த உடனே மாலுமி ஜெபிக்க வாயை திறந்தாரு. அப்போ ஜார்ஜ் முல்லர் மாலுமி வாயை பொத்திட்டாரு. நீ பேச ஜெபிக்காத, உன்கிட்ட விசுவாசம் என்பது துளி கூட கிடையாது, நீ ஜெபம் பண்ணினால் அற்புதம் நடக்காது, நீ எக்காரணம் முன்னிட்டு போகாதுன்னு சொன்ன ஆள் இல்லையா, உன்கிட்ட நீ கிறிஸ்தவன் தான், ஆனால் விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவன், கிரிகை இல்லாத கிறிஸ்தவன். நீ ஜெபித்து எந்த ஒரு குண்டூசி கூட நகராது, தூசி கூட பறக்காது. நான் ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டுட்டாரு, போய் பாரு, கடல்ல இருக்கிற பனிக்கட்டியெல்லாம் உறைஞ்சிருச்சு, தண்ணீராய் மாறிடுச்சு, கப்பலை செலுத்து, நாளைக்கு மாலையில் நான் அந்த கூட்டத்தில் பிரசங்கிக்கணும்னாரா. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். மாலுமி நம்பவே முடியாதது, ஆனாலும் எட்டி பார்த்தாரு, அங்கே தண்ணீர் எல்லாம் கட்டியெல்லாம் பனிக்கட்டி கரைந்து தண்ணீராய் மாறினது, அந்த கடலுக்கு சேமம் கிடைத்தது, கப்பல் கரை சேர்ந்தது, அந்த தேவ ஊழியக்காரர் பிரசங்கத்தை பண்ணினார், அற்புதம் நடந்தது. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. கர்த்தர் நம்ம இடத்துல கிரிகை எதிர்பார்க்கிறார். இந்த வருஷத்துல கிரிகை செய்ய, பிரயாசப்படு, விதைனா விதை, அருனா அரு, ஓடுனா ஓடு, நம்பிக்கையுள்ள சிறைகளாயிரு, அரணுக்குள்ள நில்லு, ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவார். ஈசாக்கு பஞ்சகாலம்னு பார்க்கல, விதைச்சான், அவனுக்கு தெரியும் அது எந்த காலமா இருந்தாலும் நான் விதைக்கும் பொழுது கர்த்தர் அறுவடையை தருவாருன்னு அவன் விதைத்தான். ஆபிரகாம் சரீரம் செத்து போச்சுன்னு எண்ணல, அவனுக்கு தெரியும் சரீரம் செத்து போச்சுன்னு ஆபிரகாமுக்கு தெரியும், சாராய்க்கு தெரியும், பெண்களுக்குள்ள வழிபாடு நின்று போச்சுன்னு தெரியும். ஆனாலும் உடல் எப்படி இருந்தாலும் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர், என்னை முன்குறித்து கொண்டு வந்தவர் உண்மையுள்ளவர், அவர் என் சரீரத்தில் பலன் தருவார் என்று அவன் தன் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தானாம். ஒரு ப்ராபர்சி சொல்றேன், ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய உடல்ல கை செயலற்று போச்சு, கால் செயலற்று போச்சு, கர்ப்பப்பை செயலற்று போச்சு, ஹார்ட்ல ப்ராப்ளம், இன்னும் எங்களுடைய உடல்ல ஏதாவது குறைபாடு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவைகள் எல்லாம் மாற்ற என் தேவனுக்கு ஒரு நிமிடம் போதும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பிறவி சப்பானிய கர்த்தர் எழுப்பினாரு, பிறவி குருடனை கர்த்தர் எழுப்பினாரு, திமிர்வாதக்காரனை கர்த்தர் எழுப்பினாரு, 38 வருட வியாதிக்காரனை கர்த்தர் எழுப்பினாரு, 18 வருட வியாதிக்காரிய கர்த்தர் எழுப்பினாரு, 12 வருட பெரும்பாடு உள்ளவளை கர்த்தர் எழுப்பினாரு, கொன்னை வாயு உடையவனை, ஊமை வாயு உடையவனை கர்த்தர் எழுப்பினாரு. வேதம் முழுவதுமே அற்புதத்தின் ஊழியம் தான், அற்புதம் தான் வேதத்துல முழுசுமே. 4 சுவிசேஷத்தை நீங்க எப்படி படிச்சு பார்த்தாலும் ஒவ்வொரு பக்கத்துக்கும் அற்புதம் இருக்கு, ஒவ்வொரு தாளிலையும் அற்புதம் இருக்குது, ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடியும் அற்புதம் இருக்குது. கானா ஊருக்கு போனா தண்ணீரை ரசமா மாற்றார், எல்லா இடத்துலயும் அவர் கல்யாணம் 900 விதவை வீட்டுக்கு போனா செத்தவனை உயிரோடு எழுப்புறார், ஜபாலய தலைவன் வீட்டுக்கு போனா செத்தவளை உயிரோடு கூட எழுப்புகிறார். ஏசப்பா போற இடம் பூரா அற்புதம் தான். அவரு உன் வாழ்க்கைக்குள்ள இந்த மாசத்துல இந்த வாரத்துல அவர் அற்புதம் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் உன்கிட்ட எதிர்பார்க்கிறது நம்பிக்கையுடையவர்களா இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. உங்கள் விசுவாசம் பெரிய காரியங்களை நடக்கும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். விசுவாசம் உனக்குள்ள இருந்தா நீ பதறவே மாட்டேன். நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்துல கொடுத்ததை அவர் காத்து கொள்ள நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நம்புவதுதான் கிரிகை. தேவனுடைய பிள்ளைகளை, உன் வாழ்க்கையில் அந்த கிரிகை காணப்படணும். பாருங்க, இன்றைக்கு சீக்கிரமாய் வருகிறேன், நான் அளிக்கும் பலனும் என்னோடு கூட வருகிறதுன்னு சொன்னார் இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில அவனுடைய கிரிகை என்று கர்த்தர் சொன்னார். இப்ப நம்முடைய கிரிகை ஆவிக்குரிய கிரிகையா மாம்சத்துக்குரிய கிரிகையான்னு 2 கிரிகைகளையும் நான் உங்கள் மத்தியில காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா நீங்க எளிமையான பிள்ளைங்க, ஒருவேளை வேதாக ஞானம் உங்களுக்கு குறைவா இருக்கலாம், வேத ஞானம் குறைவா இருக்கலாம். புதிதாய் நிறைய பேரை நான் பார்க்கிறேன். அப்ப உங்களுக்கு இலகுவாய் நான் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொன்னா உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு அது ரொம்ப இலகுவா இருக்கும். லைவ்ல பார்க்கறவங்களும் அதை புரிந்து கொள்வாங்க. இங்க பார்க்கறவங்க எல்லாமே ரொம்ப படித்தவங்களா இருக்க மாட்டாங்க, ரொம்ப படிப்புல குறைவுள்ளவர்களும் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு புரிந்து கொள்ளும்படி இலகுமாய் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். கலாத்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல மாம்சத்தின் கிரிகை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எதெல்லாம் ஒரு மாம்சத்துல இருக்கிற கிரிகை, ஒரு மனுஷன் மாம்சத்துல பேசுறாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, அவன்கிட்ட என்னென்ன காரியம் இருக்கும், ஆவிக்குரியவன்கிட்ட என்னென்ன இருக்கும், ரெண்டுமே இங்க இருக்குது. 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 262வது பக்கம். மாம்சத்தின் கிரிகைகள் வெளி அரங்கமா இருக்கு. மாம்சத்துல இருந்து புறப்படுற செயல் அது வெளியரங்கமா அப்படி தெரியும்.
இப்படி உங்கள் முகத்தை பார்த்தோன்னே அந்த முகத்தில் பவுடர் அடிச்சிருக்காங்களா அல்லது பவுடர் அடிக்கலையா, கைகளில் மோதிரம் போட்டிருக்காங்களா போடலையா, காலில் செருப்பு போட்டிருக்காங்களா போடலையா, பார்த்தாலே தெரியும், வெளியரங்கமாக தெரியும். அதுபோல் இந்த மாம்சத்தில் இருக்கிறவங்க, இந்த மாம்சத்தின் கிரிகையில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தோன்னுமே சொல்லிடலாம். பவுல் எழுதுறாரு பாருங்களே, ஒன்று என்னவா அழகா சொல்றாரு, விபச்சாரம். அப்போ இந்த விபச்சாரங்கிற பாவம் யார் செய்வா? ஆவிக்குரியவர்கள் செய்ய மாட்டாங்க. மாம்சத்தில் இருக்கிறவங்க தான், உலகப்புறமானவர்கள் தான், மனம் போல போறவங்க தான் இந்த பாவத்தில் இருப்பாங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், போராமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள், இத்தனை காரியம் இதுல இருக்கு. இத்தனையும் பார்த்தீங்கன்னா 17 காரியம் இதுல இருக்குது. ஒவ்வொன்றா நீங்க வீட்டில் போய் யோசித்து பாருங்க. இதுல எதையாவது ஒன்று நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நீ மாம்சீகத்துல தான் இருக்கிறேன்னு அர்த்தம். சில பேர்த்துக்கு பார்த்தா போராம இருக்கும், சில பேர்த்துக்கு பார்த்தா வைராக்கியம் இருக்கும், சில பேர்த்துக்கு பார்த்தா கோபம் இருக்கும். சொல்லுவாங்க, என் கோபத்தை குறைக்கவே முடியலைங்க, எனக்கு கோபம் வந்துடுதுன்னா நீ இன்னும் ஆவிக்குரியவனாகவே மாறலை என்ற அர்த்தம். இன்னும் நீ மாம்சத்திலேயே இருக்கிறேன்னு அர்த்தம். மாம்சத்துல தான் கோபம் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அடி கன்னத்தில் அடிச்சா கர்த்தர் சொல்றாரு, இன்னொரு கன்னத்தை காட்டிரு. சட்டையை கேட்டாங்களா, உள்ள இருக்கிறதையும் கொடுத்துரு. 1 மைல் தூரம் அவன் கூப்பிடுறாங்களா, 2 மைல் தூரம் போ. இதுதான் ஆவிக்குரியவர்களுடைய சுவாபம். மாம்சீகத்தினுடைய சுவாபம் கோபம், வைராக்கியம், விரோதம். அடுத்து பாருங்களேன், சண்டை. சண்டைக்காரியோட குடியிருப்பதை விட ஒரு வீட்டுல மூளையில குடியிருப்பதே நல்லது. பாருங்களேன், இதெல்லாம் இருக்கு நம்ம வாழ்க்கையில. எத்தனை சண்டை! சண்டை இல்லாத நாளே சில வீட்டுல இருக்காது. எல்லா வீட்லயும் இன்னைக்கு சண்டைங்கிறது பொழுதுபோக்கா போச்சு. காலையிலேருந்து புருஷனோட சண்டை போட்டாதான் ராத்திரிக்கு தூக்கம் வருது, இல்லாட்டி மனைவியோட சண்டை போட்டாதான் தூக்கமே வருது. அது ஒரு பொழப்பு, என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. சாயந்தரக்குள்ளே சண்டை போடணும், இல்லாட்டி அவங்களுக்கு தூக்கம் வராது. இங்கே வேதம் சொல்லுது, சண்டையும் சச்சரவும் என்ன பிசாசனுடைய கிரிகை. தேவன் சண்டைகளை அருவருக்கிறார், அவைகள் தேவனுக்கு ஏற்புடையது கிடையாது. இது எல்லாமே மாம்சத்தின் கிரிகை. அதில் சண்டை போட்டாலும் பெரிய பாவம்தான், கொலை செய்தாலும் பெரிய பாவம்தான், பிரிவினை உண்டாக்கினாலும் பெரிய பாவம்தான். மார்க்க பேதம்னா பலவிதமான சபை வைராக்கியங்கள், பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள், மத வைராக்கியம், ஜாதி வைராக்கியம், என வைராக்கியம், படிப்பு வைராக்கியம், ஜாதி வைராக்கியம், இதெல்லாமே மார்க்க பேதத்தில் வந்துடுது. அடுத்து பாருங்களேன், போறாம. அடுத்தவங்க நல்லா இருந்தா நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, அடுத்தவங்க நம்மளோட கீழே தான் இருக்கணும், இதெல்லாம் போறாம. ராகேலும் லேயாலும் ஒருத்தி மேல ஒருத்தி போறாம, என்ன போறாம. சாராய் போய் சும்மா இருக்கிற ஆகார கூட்டிட்டு போய் தன் புருஷனுக்கு கொடுத்துட்டு அவள் பிள்ளைத்தாச்சி ஆறணுன்னு அவன் மேல போராமப்படுறான், அவன் மேல போராமப்படுறான். ஆகார அவளை அற்பமா நினைக்கிறான், அவளை துரத்தி விட சொல்றான். கொஞ்ச நேரத்துக்குள்ள மனவருத்தம் வந்து போராம வந்துருச்சு. இன்னைக்கு நமக்குள்ள போராமை அது ஒரு பெரிய கொடூரமான மாம்ச கிரிகை. அது தேவன் அருவருக்கிற ஒரு பாவம். இந்த 17 பாவத்தை ஒருவேளை இந்த வருஷத்துல நமக்குள்ள வராதபடி நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம மாம்சத்தின் கிரிகளா இருக்கிறோம். அடுத்து இதே இன்னொரு காரியம் இருக்கு வேதத்துல. வெளிப்படுத்தல 21 அதிகாரம் 8 வசனத்தை பாருங்க. இங்கேயும் மாம்சத்தின் கிரிகள் இருக்கு. 8 அதிகாரம் 21 அதிகாரம் 8 வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கு அடைவார்கள். இங்க பாருங்களே, இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கலாத்தியர்ல சொல்றாரு, இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. வெளிப்படுத்தல சொல்றாரு, இப்படிப்பட்டவர்கள் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே
பங்கடைவார். யாரெல்லாம் அங்க போவா? பயப்படுறவர்கள். முதல் பாயிண்ட் பயம் வர்றது. எதுக்கு எடுத்தாலும் பயம். தருவாரோ தரமாட்டாரோ, கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, நடக்குமோ நடக்காதோ, செய்வாரோ செய்ய மாட்டாரோ, நான் சரியா தான் போறேனா சரியா போகலையா, எதுக்கு எடுத்தாலும் பயம். இந்த வேதத்துல கர்த்தர் சொல்றாரு பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. ஆனா நம்ம என்ன பண்ண, பயப்படுறேன் பயப்படுறேன் பயப்படுறேன். எது எடுத்தாலும் பயம். ஜெபம் பண்ண சொன்னா பயமா இருக்கு, பிரசங்கம் பண்ண சொன்னா பயமா இருக்கு, அங்க போயிட்டு வர சொன்னா எனக்கு பயமா இருக்கு, யாராவது ஒருத்தர் குறுக்க போயிட்டா ஐயோ பயமா இருக்கு, பூனை குறுக்க போயிட்டா பயமா இருக்கு, கழுத போயிட்டா பயமா இருக்கு, யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு. இந்த பயமே பிசாசு கொண்டு வர்றது. வேதம் சொல்லுது, பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் சந்தேகப்படுறவங்க, நீர் தேவனே ஆனால் நானும் நடந்து வர எனக்கு அனுமதித்தார், தேவனே ஆனால் நீர் கர்த்தர் ஆனால் எப்படி நான் அவருடைய விழாவில் கைவிட்டு பார்க்கணும், அப்பதான் நான் நம்புவேன். ஆண்டவர் சொன்னார், விசுவாசியாயிரு அவிசுவாசியாயிராத. இப்ப நான் அவிசுவாசி எங்க போவான்? ஒரு எழுத்து தான். விசுவாசி முன்னாடி ஆ போட்டா அவிசுவாசி. அவிசுவாசியோட நிலைமை இரண்டாம் அக்கினி கடல், இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடல் என்று எழுதியிருக்கு. அப்ப நம்ம விசுவாசியா அவிசுவாசியாங்கிறது உனக்கும் எனக்கு தான் தெரியும், நமக்கு தான் தெரியும். மற்றவங்க யாரும் நமக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. ஜெபிக்கும் பொழுதே பயப்படுறது, ஐயோ ஏதா ஆயிடுச்சா என்ன பண்றது. நல்ல ஆவியானவர் நடத்திக்கிட்டு இருப்பார், கண்ணை திறந்துருவாங்க. பயப்படுறது, ஏதாவது ஒன்று ஆகி போயிருமோ, என்ன ஆகும். அப்பா கிட்ட பேசுறப்ப என்ன பயம், 4 தடவை திரும்பி திரும்பி பார்க்கறது, கண்ணை திறந்து திறந்து கொட்டை கண்ணை பார்க்கறது. இப்படி நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து 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 எந்த ஒரு காரியத்தை நம்ம சாதிக்கவே முடியாது தேவனுடைய பிள்ளைகளை. இதை கேட்கிற அன்பு தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே, பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும். பொய் சொல்றவர்கள். நல்லா கவனிங்க, பொய் நம்ம வாழ்க்கையில எத்தனை எடுத்ததுக்கெல்லாம் சின்ன கடுகுல இருந்து பெரிய காரியம் வரைய இலகுவா பேசுற ஒண்ணு என்ன தெரியுமா? பொய். ஒரு பிச்சைக்காரையும் கேட்டாலும் இருக்கும் இல்லைன்றோம், இல்லையா என்கிட்ட காசு, ஆனா உள்ள இருக்கும். டப்புன்னு சொல்ற ஒண்ணு எங்க இருந்து வந்துச்சு? ஆதாம் காலத்துல இருந்து அது இருக்கு. எது எடுத்தாலும் சின்ன சின்ன காரியத்துல எத்தனை சொல்லிடுறோம். சொல்லக்கூடாதுன்னு தெரியும். ரோமர்ல பவுல் எழுத சொல்றாரு, அவர் அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அவர் எவ்வளவு பரிதாபமா இந்த வசனத்தை சொல்றாரு பாருங்களேன். ரோமர் 7:15. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வாசிக்கலாமா? எப்படி நீல், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, எனக்கே பிடிக்கல. அவரே சொல்றார், நான் செய்யறதே எனக்கு பிடிக்கல. ஒன்னு நீ சொல்லியிருப்ப, நான் போற போக்கே சரியில்லைங்க, நானே சரியே இல்லை, நான் ஒழுங்காவே ஜெபிக்கல, வேதம் படிக்கல, ஒழுங்காவே நான் பிரசங்கம் கவனிக்கிறது கிடையாது. உனக்கே தெரியும், உன் இருதயமே உன்கிட்ட பேசும். பவுல் சொல்றாரு பாரு, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். விரும்புறது என்னது? ஊழியம் செய்யணும், ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், 3ஆம் வானம் வரையும் போகணும், தேவ சத்தம் கேட்கணும், எழும்பணும், பிரகாசிக்கணும், ஊழியம் செய்யணும், அற்புத அடையாளங்களை பார்க்கணும், இதெல்லாம் விரும்புகிறோம். ஆனா என்ன செய்யறோம்? நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அப்ப விரும்புகிறது ஒண்ணு இருக்கிறது, வெறுக்கிறது ஒண்ணு இருக்கு. பவுல் நிருபத்திலே எழுதிட்டார். அடுத்து பாருங்களே, நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப உள்ள ஏன் நம்ம விரும்புறதை செய்ய முடியலன்னா, உள்ள என்ன இருக்கு? பாவம் இருக்கு. உள்ள பாவத்தை வச்சுக்கிட்டு எப்படி கர்த்தருடைய விருப்பத்தை செய்ய முடியும்? உள்ளதான் பாவத்தை வச்சிருக்கிறோமே, ஏதோ ஒரு ரகசிய பாவம். அதே அதிகாரத்துல 22ஆம் வசனம் பாரு, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன், ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அடுத்து 24, நிர்பந்தமான மனுஷன் நான்,
இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை கேட்கிறாரு. சொல்ல நிர்பந்தமான மனுஷன் என்னை யார் விடுதலை ஆக்குவா? அப்ப 2 பிரமாணம் ஒருத்தருக்குள்ளே போராடுது பார். இதை நீங்க பேதுரு வாழ்க்கையிலே பார்க்கலாம். 2 ஒரே மனுஷனுக்குள்ள 2 பிரமாணம் போராடும், 2 சம்பவங்கள் போராடு. வாசிக்கலாம் மத்தேயு புஸ்தகத்துல 2 சம்பவங்களை எப்படி போராடுது. மத்தேயு புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். Thank you Lord, thank you wonderful the Holy Spirit. 69 வசனம், மத்தேயு 26:69. Thank you ரீபாலா ரபா ஷபாலா ரபா. வாசிப்போமா? வேலைக்காரி வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றான். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதல். நீயும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்று பகிரங்கமா சொல்றேன். அவன் சொல்றா ஒருத்தி, இவன் எனக்கு தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 72ல் 71ல் வேறு ஒருத்தி, 73ல் அங்கே நின்றிருந்தவர்கள் 3 பேர் கேட்குறாங்க. 3 பேருக்குமே தெரியாது 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 தெரியாது. சரி, அதே மத்தேயு புஸ்தகம் 16:16. மத்தேயு புஸ்தகம் 16:16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. என்ன சொல்றார்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இவன் தான் சொன்னான். அங்க சொல்றேன் தெரியவே தெரியாதுங்கிறேன். அதே அதிகாரத்துல பின்னாடி பாருங்களேன், அதே அதிகாரத்துல 22வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இப்ப முதல்ல 16ஆம் வசனத்துல நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னா, 22ஆம் வசனத்துல வந்து என்ன பேசுற? இது உனக்கு சம்பவிக்க கூடாது, நீ கொல்கத்தாவுக்கு போகக்கூடாது, நீ கொலைக்களத்துக்கு போகக்கூடாது, நீ சிலுவைக்கு போகக்கூடாது, நீ சிலுவையில ரத்த சிந்த கூடாது அப்படி சொல்றேன். அப்ப கர்த்தர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஒரே பேதுருக்குள்ள எத்தனை பிரமாணம் போடாது? 2 பிரமாணம். இங்கிட்டும் பேசுறேன், இங்கிட்டும் பேசுறேன். இதை கேட்குற இன்றைக்கு நம்மளும் அப்படித்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா அப்படியே பார்த்தா வானத்திலிருந்து இறங்கின புறா மாதிரியே நம்ம பார்ப்போம், அப்படியே பேசுவோம், அப்படியே சைகை காட்டுவோம், அப்படியே இருப்போம். ஆனா வெளியில போயிட்டா நம்ம தான் என்னவா மாறிடுறோம்? வேற ஆளா மாறிடுறோம். கர்த்தர் பார்க்குறாரு, நீ எந்த ஸ்தானத்துல தானடா இருக்கிற? இங்க பார்த்தா அப்படியே பரலோக குடிமகன் மாதிரியே இருக்கிற, நீ வெளியில போயிட்டா வேற குடிமகனா மாறிடுறே. 2 சுவாபம். பவுல் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான் என்ன செய்யறனே எனக்கு தெரியல. யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்க கூடும்? இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உனக்குள்ள என்ன கிரியை நடக்குது? பரிசுத்தவான்கள் கூட்டத்துக்குள்ள வந்துட்டதுனால நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம்னு நினைப்பு கிடையாது. நம்ம தனி மனுஷனா இருக்கும் பொழுது பரிசுத்தமா இருக்கணும். இங்க நம்ம கூடி ஜெபிக்கிறது பெரிய காரியமே கிடையாது. பச்சை விறக கூட காஞ்ச விறகோட வச்சோம்னா எரிஞ்சிரும். ஆனா பச்சை விறகா இருக்கிறது தனியா எரியுமா? அதான் முக்கியம். இந்த கூட்டத்துல நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய பக்தி, நம்ம பார்க்கிற காரியங்கள் எல்லாம் உண்மை கிடையாது. இது எல்லாரு மேல இருக்கிற அபிஷேகம். லோத்து பாருங்களேன், ஆபிரகாமோடு இருந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். லோத்து தனியா போன, சபிக்கப்பட்டு போயிட்டான், அழிஞ்சு போயிட்டான். இல்லை, அட்ரஸ் இல்லை. பவுலும் பர்னபாவும் ஊழியத்திற்கு வந்தார்கள். நான் அழைத்த ஊழியத்திற்கு அவர்களை பிரித்து விடு என்று கர்த்தர் சொன்னார். அன்றைக்கு பார்த்தா 2 பேரும் ஊழியத்திற்கு வந்தாங்க.
ஒருத்தருடைய ஊழியம் வேதத்துல இருக்கு, இன்னொருத்தருடைய ஊழியம் அட்ரஸே இல்லை. பரணப்பா எங்க போனாரு, அவர் எந்த இடத்துல வாழ்ந்தாரு, அவருடைய ஊழியங்கள் ஏன் வேதத்துல வரல தெரியல. ஏன்னா அந்த அழைப்புல, அந்த இணைப்புல, அந்த தரிசனத்துல பரணப்பா பவுலோடு சேர்ந்து இருக்கல. அவன் தன்னிச்சையாக கண் போன போக்குல, மனம் போன போக்குல அவன் பவுலுக்கு விரோதமாய் கடுங்கோபம் கொண்டு எழும்பி புறப்பட்டு போனான். அப்புறம் அவனுடைய ஊழியமே தெரியல, அது வரலாற்றுல வந்து சேரல, வேத புத்தகத்தில் அது எழுதப்படவும் இல்லை. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நீ கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கிறாரு, உன் கிரிகை எப்படி இருக்கு? இந்த வருஷத்துல, புது வருஷத்துல நம்ம ஆண்டவர் வரப்போறார். உன் கிரிகளின் படி அவர் பலன் கொண்டுட்டு வருவாரு. அதனால நீ எப்படிப்பட்ட கிரியை செய்யற, அது ரொம்ப முக்கியம். வேதத்துல நிறைய வசனங்களை ஆவியானவர் எனக்கு கொண்டு வந்தாரு. அவைகளை ஒவ்வொன்றாய் பேசினா நேரம் கொள்ளாது. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நிழலாட்டமாய் நான் காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 35வது வசனம், 36வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 2 வசனத்துல ஆழமான சில சத்தியங்களை நம்ம இந்த முதல் வாரத்துல தியானிக்க போகிறோம். கர்த்தர் உதவி செய்வாராக, மனக்கண்களை கர்த்தர் திறப்பாராக. மத்தேயு 25:35. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். 6 காரியம் சொல்றாரு. பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வியாதியாயிருந்தேன், காவலில் இருந்தேன். 6 காரியத்துக்கு 6 பதில் சொல்றாரு. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். அப்ப இது கிரிகை. ஒருத்தர் பசியா இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பது கிரிகை. வேதம் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அறியாமல் சமயத்துல தேவ தூதர்களையும் நம்ம உபசரித்தது உண்டு. நம்ம நினைக்கிறோம் ஏழைக்கு தானே நம்ம செய்யறோம்னு. ஒருவேளை ஏழை ரூபத்துல தூதர்களும் வருவார்கள். அவர்கள் எந்த ரூபத்துல வர்றாங்கன்னே நமக்கு தெரியாது. நம்ம ஏழைக்கு இறங்கி உதவி செய்யும் பொழுது அது கர்த்தருக்கே நம்ம செய்யற உதவி. அவர் சொல்றாரு பாருங்களே, நான் பசியா இருந்தேன். அப்ப எங்க அவர் பசியா இருந்தாரு? அவர் சொல்றாரு, நீங்க ஏழைகளுக்கு செய்யற ஒவ்வொன்றும் எனக்கே செஞ்சீங்கன்னு சொல்றார். நீங்க ஏழைகளை பசியா இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது எனக்கு கொடுத்த மாதிரி. ஏன்னா நான் தானே அவர்களை உருவாக்கி இருக்கிறேன். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் பதில் கொடுக்கிற ஒரு தேவன். ஒரு அநாதை ஆசிரமத்தை நடத்துகிற ஒரு தேவ ஊழியக்காரர். சிறு பிள்ளைகள் அங்கே நிறைய பிள்ளைகளை அவர் அந்த ஹோம்ல வச்சு அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் மதிய உணவு சாப்பாடு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு தரணும். அந்த வார்டனாக இருக்கிறவர், அந்த சமையல் பண்ணுறவர் ஓடி வந்து அந்த ஊழியக்காரரை பார்த்து கேட்டார், ஐயா, தினந்தோறும் சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, இன்று மத்தியான உணவுக்கு நீங்கள் எதுவுமே வாங்கி தரல. இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்கூல் விட்டோன்னே எல்லா பிள்ளைகளும் நம்முடைய ஹோமுக்கு வருவாங்களே, வந்து சாப்பாடு கேட்பாங்களே, நான் எங்கேருந்து கொடுப்பேன்? நீங்களும் ஒன்றுமே சொல்லலையே, நான் என்ன செய்வது? எனக்கு பயமாக கிடக்கு. எல்லாரும் ஓடி வந்து நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை என்னத்தானே கேட்பாங்க, சாப்பாடு சாப்பாடும்பாங்களே. இப்போ எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, மதிய இடைவேளைக்கு வருவாங்களே, என்னிடத்துல வந்து சாப்பாடு கேட்பாங்களே, நான் என்ன செய்வது? அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் உதவி செய்கிறவர். நம்முடைய பிள்ளைகள் நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? ஜெபம் பண்ணுவோம். அப்போ அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுறாரு. இந்த சமையல்காரர் போய் சொல்கிறாரு, ஐயா, ஜெபம் பண்ணுன்னா என்னையா நடக்கும்? ஜெபம் பண்ணுற நேரமாயா இது? கொஞ்ச நேரத்தில் மணி அடிச்சிருமையா, வந்துடுவாங்கய்யா, ஏதாவது ஹோட்டலுக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம் ஐயா. சீசர்கள் மாதிரி. சீசர்கள் என்ன சொன்னாங்க? இது வனாந்தரமான இடம் அல்லவா, எங்கிருந்து இவ்வளோ பேத்துக்கு கொண்டுட்டு வர முடியும்? இவர்களை அனுப்பிவிட்டால் எல்லாரும் வீடுகளில் போய் ஊர்களில் போய் தங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொள்வாங்களே. கர்த்தர் சொன்னார், அவர்களெல்லாம் போக வேண்டாம், நாமே அவர்களுக்கு கொடுப்போம். இங்கே யாருக்கிட்டையுமே எதுவுமே இல்லையே, ஒரு சின்ன பையன் தானே இருக்கிறேன், அவன்கிட்ட தானே 2 மீன் 5 அப்பம் இருக்கு, அதை நீ என்னிடத்துல கொண்டுட்டு வா. அப்போ அந்த ஊழியக்காரரு முழங்காலில் நிற்கிறாரு. வேலைக்காரரு பதறாரு, லேட் ஆகுது, மணி அடிச்சிடும். வெள்ள அடிச்சோடனே பிள்ளைங்க எல்லாம் தட்டு எடுத்துட்டு வந்துடுவாங்க, என்ன செய்யறது, எப்படி போஷிக்கிறது? அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், இந்த ஹோமம் ஆரம்பிக்க சொன்னது கர்த்தர், இத்தனை பிள்ளைகளை இந்த ஆசிரமத்தில் சேர்த்தது கர்த்தர், என்னை ஊழியத்துக்கு அழைத்தது கர்த்தர்,
உன்னை இங்கே வேலைக்காரனை வச்சது கர்த்தர். இந்த ஆசிரமமே கர்த்தருடையது தான். இதில் பொருளாதாரம் இல்லைன்னு கர்த்தருக்கு தெரியாதா? கவலைப்படாத, ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் பார்த்துக்குவார். கரெக்டாக 12:30 மணி பெல் அடிக்குது. பிள்ளைகள் எல்லாம் எழும்பி ஓடி வர்றான். வேகமாக வந்து வழக்கம் போல் எல்லோரும் ஓடி வாஷ் பேஷனில் கை கழுவிட்டு தட்டை எடுத்துகிட்டு வந்துட்டான். சமையல்காரர் பார்க்குறாரு, வார்டன் பார்க்குறாரு, ஒன்றுமே இல்லை. பிள்ளைகள்லாம் வந்து உட்காந்துட்டானே. இந்த ஊழியக்காரரை எட்டி பார்த்தா, ஜன்னல் வழியாக பார்த்தா அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். என்ன பண்ணுவார் அந்த வார்டன்? அந்த சமையல் மாஸ்டர் என்ன பண்ணுவார்? இல்லையே சமைக்க. பரலோகத்தை பார்க்குறாரு. எங்கள் ஊழியக்காரர் ஜெபந்தான் தெரியுது, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, இன்னும் ஜெபம் பண்ணுறாரு. நானும் சொல்லிட்டேன் ஒன்றுமே இல்லைன்னு. பிள்ளைகள்லாம் வந்து உட்காந்துட்டாங்களே, பதறாங்க 2 பேரும். என்ன சொல்வது பிள்ளைகளுக்கு? சின்ன பிள்ளைங்க இல்லையா? அந்த ஊழியக்காரர் கண்ணை திறந்தாரு, கவலைப்படாதேன்னாரு. இந்த 2 பேருக்கும் அடி வயிறே பிடிக்குது. கவலைப்படாதேன்னு சொல்கிற நேரமா இது? வந்துட்டானே, எல்லாம் வரிசையில் உட்காந்துட்டானே. கொஞ்ச நேரத்தில் கதவு தட்டப்பட்டுச்சு. கதவு தட்டி அங்கே ஒரு நபர் வந்தார். ஐயாவை நாங்கள் பார்க்கணும், ஐயா கிட்ட சில வார்த்தைகளை பேசணும். எதுக்கு ஐயாவை பார்க்கணும்? நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனை வைத்தோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு சமைச்சோம். திடீரென்று ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம், பிள்ளைகளுக்கு கொடுக்க அனுமதி கேட்கணும். அப்போ ஒரு சமையல்காரர் சொன்னார், ஐயாவெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம், முதல்ல கொண்டுட்டு வாங்க, இங்கே ஒன்றுமே கிடையாது. கொண்டு வந்தார்கள், பிள்ளைகளுக்கு பரிமாறினார்கள். அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். வாசனை வீசியது. கண்ணை திறந்து பார்த்தாரு, பிள்ளைகள் எல்லாம் நல்ல நல்ல ஹை பிராண்டு உணவு, அந்த ஃபங்க்ஷனுக்கு செஞ்ச நல்ல உயர்தரமான உணவு எல்லா பிள்ளைகளுக்கு பரிமாறப்பட்டுச்சு. கண்ணீர் மல்க அந்த ஊழியக்காரர் நன்றி சொன்னார். கர்த்தர் என்னை வெட்கப்படுத்தலை, என்னை கைவிடலை, என்னோடு இருக்கிற 100க்கு அதிகமான பிள்ளைகளையும் அவர் சந்தோஷப்படுத்திட்டாருன்னு. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி. அவர் சிங்க குட்டிகளுக்கும் பட்டினி கிடக்கிறது கிடையாது, காக்கை குஞ்சுகளும் பட்டினி கிடக்கிறது கிடையாது. அப்புறம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எப்படி பட்டினி வரும்? அப்போ நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் இடத்துல அவர் சொல்கிறார், நான் பசியாக இருந்தேன்னா யார் பசியாக இருக்கிறது? ஏழைகள். அடுத்து தாகமாக இருக்கிறது யாரு? ஏழைகள். அந்நியராக இருக்கிறது யாரு? ஏழைகள். அதனால தான் சபைக்கு வரும்பொழுது எல்லாரையும் சமமாக அந்தஸ்தாக நடத்து, யாரையும் ஏற்றத்தாழ்வாக பார்க்காத. வசதி வாய்ப்பாக வந்ததுக்காக ஒரு மதிப்பும், தரித்திரமாக வந்ததுக்காக ஒரு மதிப்பு தராத, நீ பேதகம் பண்ணாத, எல்லாரையும் ஒரே மாதிரி டீல் பண்ண சபையில் எழுதி வைத்திருக்கிறார். அடுத்து அந்நியராக என்ன இருக்குது? அநேகர் இன்னைக்கு உங்களுக்கு அந்நியராக இருக்காங்களா? சில பேர்கிட்ட பேசவே மாட்டோம், பிடிச்சவங்கள்ட்டையாக நம்ம பேசுவோம், சில பேரை கண்டுக்கவே மாட்டோம். அவங்க நமக்கு அந்நியராக இருக்காங்க. நமக்கு வேண்டியவங்கள்ட்டே ஹை சொல்கிறது, நமக்கு வேண்டியவங்களுக்கே ஸ்தோத்திரம் சொல்கிறது, நமக்கு வேண்டியவங்கள்ட்டே பேசிக்கிறது, நமக்கு வேண்டியவங்கள்ட்டே கொடுத்துக்கிறது. சபையில் எல்லாரையும் நேசிக்கணும் இல்லையா? எல்லாரையும் ஒரே சம அந்தஸ்தோடு பார்க்கணும் இல்லையா? எல்லாரையும் ஒன்று போல நம்ம வந்தனம் சொல்லணும் அல்லவா? எல்லாரையும் ஒரே வந்தனம் கணம் பண்ண முந்தி கொள்ளணும் அல்லவா? ஆனால் நம்ம இதில் என்ன குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமே, சிலர்கிட்ட நம்ம பேசுறதே இல்லையே, சிலரை சட்டம் பண்ணுறதே கிடையாது. அப்போ நம்ம என்ன விசுவாசிகள்? அது சொல்றாரு, நான் அந்நியனாக இருக்கிறேனே, அந்நியனாக இருக்கிறேனே, நீ என்னை சேர்த்து கொள்ளலையே, நீ என்னிடத்தில் பச்சமாய் பேசலையே, நீ என்னிடத்தில் இறங்கி வரலையே. கடந்த ஆண்டு போல் இந்த ஆண்டு நம்ம இருக்கக்கூடாதுங்க. எல்லார்கிட்டையும் பேசும். நல்லவர்கள், கெட்டவர்கள், பிடிச்சவர்கள், பிடிக்காதவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், பிச்சைக்காரர்கள், தாளந்து உள்ளவர்கள், தாளந்து இல்லாதவர்கள், சூம்பின உறுப்புடையவர்கள், அடுத்து அழகானவர்கள், ரூபதியானவர்கள், ரூபமற்றவர்கள், உருவமற்றவர்கள். அவர்கள் யோபு போல வந்தாலும் அவங்கள்ட்ட போய் பேசுங்க, ஒரு 2 வார்த்தை சிரிங்க. அவங்க மனக்காயம் ஆறும், வேதனை மாறும், துக்கம் மாறும். நீங்கள் போய் அவங்கள்ட்ட பாருங்களே, ஒருத்தர் ஒதுக்கப்பட்டு இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டு பாருங்களே, அவங்க மனசு குளிர்ந்துடும், உங்கள்கிட்ட பேச ஆசைப்படுவாங்க. சொல்லுவாங்க, அந்த அம்மா என்னை பார்த்தா நல்லா பேசும், அந்த அம்மா என்னை பார்த்தா தண்ணி கொடுக்கும், அந்த அம்மா எனக்கு டிக்கெட் எடுத்துக்கும், அந்த அம்மா என்கிட்ட நல்லா அன்பாக பேசும். நிறைய ஃபங்க்ஷனுக்கு ஜனங்கள் வருவாங்க, கேட்டால் சொல்லுவாங்க, அவங்க அன்புக்காக தாங்க நாங்கள் வந்தோம், அவங்க வசதியாக இருக்கிறாங்க ஆனாலும் எங்கள்கிட்ட அன்பாக பேசுவாங்க, பதவியில் இருக்காங்க ஆனாலும் அன்பாக பேசுவாங்க. நம்ம அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். இயேசு அன்பாக தானே இருந்தார். குருடன்கிட்ட பேசுகிறாரு, சப்பானிகிட்ட பேசுகிறாரு, முடவன்கிட்ட பேசுகிறாரு. நான் உங்களுக்கு என்ன செய்யணும் கூப்பிட்டு கேட்குறாரு. சீசர்கள் அதட்டுறாங்க, வராதடான்னு.
ஆனால் ஏசப்பா பக்கத்தில் கூப்பிட்றாரு, என்னப்பா செய்யணும், ஏன் கூப்பிடுறீங்க, உங்களுக்கு என்ன வேண்டும்? சின்ன பிள்ளைகளை விரட்டுறாங்க, சின்ன பிள்ளைகளை அதட்டாதீங்க, கூப்பிடுங்க, என் பக்கத்தில் வர விடுங்க. அப்போ ஏசப்பாவுக்கு தெரியுதில்ல. இதை கேட்குற தம்பி தங்கச்சி தாயை, யாரையும் அந்நியராக பார்க்காதீங்க, பிடிச்சவங்களா பிடிக்காதவங்களா பார்க்காதீங்க, இறங்கி போங்க, கர்த்தருக்காக இறங்குங்க. ஒரு ஸ்டெப்பு இறங்கினா ஒன்றும் தப்பே கிடையாது. இறங்கி பேசி பாருங்களே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு பார்த்தா எப்படா ஆமேன்னு சொல்லுவோம் ஓடிடலான்னு தான் பார்க்குறாங்க. நான் நிறைய விசுவாசிகள்கிட்ட பேசிய வருஷ கணக்காகிப்போச்சு. நானே நினைப்பேன், ஒருத்தர் கூட நம்மகிட்டே பேச மாட்றாங்களே, ஐயா எப்படி இருக்கிறான்னு கூட கேட்கவே மாட்றாங்களே, யார் யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் நம்மகிட்ட பேசி வருஷங்கள். நான்லாம் சில விசுவாசிகள்கிட்ட பேசி 1 வருஷமே ஆயிடுச்சு. பார்க்கவே அப்படியே அங்கே தான் இருப்பாங்க, நான் இங்கே தான் இருப்பேன். இதே பிரசங்க மேடையில் நான் நிற்பேன், அவங்க உட்காந்தே இருப்பாங்க. ஆமேன்னு போட்டோன்னே அவங்க போயிடுவாங்க, நான் இங்கே தான் இருப்பேன். அடுத்த வாரம் திருப்பி அவங்க அங்கே தான் இருப்பாங்க, நான் இங்கே தான் இருப்பேன். பார்ப்பாங்க, போயிடுவாங்க, நான் இங்கே தான் இருப்பேன். அடுத்த வாரம் வருவாங்க, அவங்க அங்கே இருப்பாங்க, நானா நினைப்பேன், இது என்னடா ஊழியம், இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறீங்களே. அவங்கள அங்கேயும் இருக்கிறாங்க, நான் இங்கேயும் இருக்கிறேன். எப்போ யோசித்து பாருங்க. இதை கேட்குற தம்பி, இன்னைக்கு நீங்களாவே இருக்கிறீங்களா? எல்லாரோடைய பழகுங்க, ஒரு நிமிஷம் போய் பேசுங்க. நான் பார்த்தீங்களா மதியானம் எல்லாத்துட்டையும் வந்து பேசுவேன், பார்த்துருக்கிறீங்களா? ஏன்னா நம்ம அன்பை பரிமாறுவதற்கு அதான அடையாளம். எல்லாத்துட்டையும் போய் ஒரு ஸ்தோத்திரம் போடுங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. அப்போ அவங்களுக்கு உங்கள்கிட்ட பேசுவாங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், இருமார்பா இராது. அன்பு ஒரு காலம் பொல்லாங்கு செய்யாது. அதை கேட்குற தம்பி தங்கச்சி, கர்த்தர் சொல்றாரு, நான் பசியாக இருந்தேன், அடுத்து தாகமாக இருந்தேன், அந்நியராக இருந்தேன், அடுத்து வஸ்திரம் இல்லாத இருந்தேன். இப்போ இந்த கிறிஸ்மஸில் எத்தனை பேர் நீங்கள்லாம் வஸ்திரம் போட்டீங்க? எத்தனை பேருக்கு வஸ்திரம் இல்லைன்னு யோசித்து பார்த்தீங்களா? ஒரே ஆளு 4 வஸ்திரம் எடுத்தீங்களே, எத்தனை பேத்துக்கு வஸ்திரம் இல்லைன்னு நீங்கள் உட்காந்து கணக்காவது பண்ணி பார்த்தீங்களா? உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க வஸ்திரம் போட்டிருக்காங்களான்னு யோசித்து பார்த்தீங்களா? ஆனால் நம்ம அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. இண்டிவிஜுவலாக பாருங்கள், எல்லாமே நம்முடைய பிள்ளைகள். இதில் ஒரு அவயம் கனமும் ஒரு அவயம் கனவீனமாக இருந்தால் அந்த சரீரம் எப்படி இருக்கும்? நாங்களாம் நானும் அம்மாவும் உட்காந்து யோசிப்போம், யார் யார் எப்படி வர்றா, யார் யார் எந்த ட்ரெஸ் போட்டிருக்கா, யார் யாருக்கு இல்லை, யார் யாருக்கு ஹெல்ப் பண்ணணும், எல்லாமே நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். நாங்கள் போய் தனிமையாக இருக்கப்போ உங்களை குறித்து நாங்கள் சிந்தனை பண்ணுவோம், சிந்தனை பண்ணி பேசுவோம். யார் யார் கஷ்டப்படுறா, யார் யார் என்ன நிலைமையில் இருக்கா, அவங்களுக்கு என்ன தேவை, நம்ம அவங்களுக்கு எப்படி கண்ணாக இருக்கலாம், அவங்களுக்கு எப்படி காலாக இருக்கலாம், அவங்களுக்கு எப்படி நம்ம ஊன்றுகோலாக இருக்கலாம், அவங்களுக்கு என்ன நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும், என்ன செஞ்சால் அவங்களுக்கு நம்ம லிஃப்ட் பண்ணி விடலாம், அவங்களுக்கு எதை நம்ம கொடுத்தால் அவர்களால் உத்வேகமாய் ஓட முடியும், அவர்களுக்கு எந்த விதத்தில் நம்ம பேக்கப்பாக நிற்க முடியும்னு சொல்லி நாங்களாக எங்களுக்குள்ளே பேசி எங்களால் ஆன காரியங்களை நாங்கள் அவங்களுக்கு செய்வோம். நீங்களும் அப்படி யோசிங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது செய்வதற்கு பிரயாசப்படுங்க. அது தப்பெடுத்து கொட்டி தான் சொல்லணும்ல, உபயம் காணிக்கைன்னு சொல்ல தேவையில்லை. ஒரு கை செய்யறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது. அதுதாங்க உண்மையான நேசம். ஒருத்தருக்கு கொடி கொடுத்தோம்னா அதை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொடுப்பது, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பிரசித்தப்படுத்துவது, அல்லது கொடுத்தேன்னு ஊர் உலகமே சொல்லிட்டு வந்துடுறது, அது தேவன் ஏற்புடையது கிடையாது. ஒரு கை செய்வது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது. ஆனால் இன்னைக்கு கலாச்சாரம் என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன செஞ்சாலும் மற்றவங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறாங்க, மற்றவங்க பார்த்து அதை புகழணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன காணிக்கை கொடுத்தா கூட அதை 4 பேர் பார்க்குற மாதிரி கொண்டு வந்து கொடுக்க நினைக்கிறாங்க, அல்லது அதில் பேர் எழுதி கொடுக்க நினைக்கிறாங்க. அதெல்லாம் தேவன் விரும்பாத ஒரு காரியம், சின்ன ஒரு காரியம். இதெல்லாம் இந்த உலகத்தில் பார்த்தா உபயம்னு எழுதி வச்சிருக்கேன். அந்த உபயம் ஃபேனில் பார்த்தா 4 ரெக்கையிலையும் எழுதியிருக்கேன் உபயம். உலகமே தெரியணுமா. பத்திரிக்கையை பார்த்தா, நோட்டீஸ் பார்த்தா அதில் போட்டிருக்கேன் உபயம். அப்போ அவங்களுக்கு அதில் ஒரு அந்த பெருமையின் ஆவி நம்ம செஞ்சிருக்கிறவங்க. ஆனால் வேதத்தை நீங்கள் படித்து பாருங்க, வலது கை செய்யறது இடது கைக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. காணிக்கை எடுக்கும் பொழுதும் கூட இப்படி பார்த்து எடுக்கக்கூடாது. உன்கிட்ட எவ்வளோ இருக்கோ அது தெரியாது. எடுக்கும் பொழுது எது வருதோ அதை போடும். அதில் நம்ம உள்ள கையை விட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறது. சின்ன நோட்டை எதிரானு பார்த்துட்டு எடுத்தோம்னா பரலோகத்து கண்கள் பார்க்கும், ஏண்டா நீ எனக்கு காணிக்க தரவே நீ நோண்டுறியே, உனக்கு நான் தர்ற நோண்டுனா என்ன ஆகிறது? ஒரு நாள் அப்படி பண்ணாதீங்க தேவனுடைய பிள்ளைகளை. கர்த்தருக்கு கொடுக்கறது நேர்த்தியாக இருக்கணும். ஆபேல் காணிக்கை முதல் தரமானதை கொடுத்தான், காயின் முதல் தரத்தை கொடுக்கல. அதனால தான் அவன் காணிக்கை ஏற்புடையதா இல்லை. தேவனுக்கு என்ன செஞ்சாலும் கூணு குருடுலாம் தராதீங்க. அவர் கூணு குருடில் விருப்பப்படலை. நல்ல நேர்த்தியான பிராண்டை கொண்டுட்டு வாங்க. கர்த்தருக்கு எடுத்து வைக்கும் பொழுது அது இருக்கலே டாப்பாக இருக்கணும். என்ன கொண்டு வந்தாலும்
அதில் முதல் விளைச்சலா நல்லதை கொண்டுட்டு வாங்க. கர்த்தருக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஹை பிராண்டாக கொண்டு வாங்க. பாருங்களேன், சாஸ்திரிகள் என்ன கொண்டு வந்தாங்க? தூப வர்க்கங்களை கொண்டு வந்தாங்க. வெள்ளைப்போளம், குங்குலியும், நல்ல சுகந்த வாசனை உள்ள பொருள்களை கொண்டு வந்தார்கள். அப்போ நீங்களும் பசியாக இருக்கிறவர்களுக்கு கொண்டு போங்க, கொடுங்க. அந்நியராக யாரையும் பார்க்காதீங்க. அடுத்து சொன்னார் பாருங்க, வியாதியாக இருந்தேன், வஸ்திரம் இல்லாது இருந்தேன், அடுத்து காவலில் இருந்தேன். இன்னைக்கு நிறைய பேர் மனதளவில் காவலில் இருக்காங்க, வியாதியாக இருக்காங்க, படுத்து கிடக்குறாங்க. ஜெபிக்க கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக உத்வேகப்படுத்த. ஏன் நான் வார வாரம் அனாட்டிக் செக்ஷன் நடத்துகிறேன், அது எனக்கு எவ்வளவோ கஷ்டம் எனக்கு தெரியும். அதனால் என்னுடைய சரீரத்தில் நிறைய பாதிப்புகள் எனக்கு தெரியும். ஆனாலும் என்னுடைய பாரம், எப்படியாவது அவங்க விடுதலை அடைஞ்சிட மாட்டாங்களா, எப்படியாவது அவங்க கிருபையை பெற்றுக்கொள்ள மாட்டாங்களா, எப்படியாவது அவங்க அடுத்த கட்டத்தில் முன்னேறிட மாட்டாங்களா, எப்படியாவது அவங்களுடைய ஆவி தொடப்பற்றாதா, எப்படியாவது இன்ற வாரம் அவங்க விடுதலை பெற்ற மாட்டாங்களா, அவங்கள எப்படியாவது விடுதலைக்குள்ளே நடத்திட முடியாதா, அந்த வேகம்தான் என்னுடைய உள்ளத்தை தூண்டும். அதுக்காக தான் நான் உள்ளே இறங்கி போய் அவங்களுக்காக தலையில் கையை வச்சு அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்க. என்ன காரணம்னா, அந்த ஜனங்களை விடுதலையாக்க கூடுமானால் விடுதலையாக்கு, தெரியாது என்று சொல்லையானால் கர்த்தர் அதை பார்க்கிறாரே. நம்ம பிரயாசப்படணும். இங்கே சொல்றாரு பாருங்க, 6 கேட்டகரி சொல்றாரு. பசியா இருந்தேன், தாகமா இருந்தேன், அந்நியனா இருந்தேன், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வியாதியா இருந்தேன், காவலில் இருந்தேன். என்னை பார்க்க வந்தீங்க, எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, எனக்கு வேண்டியதை செஞ்சீங்க. அதனால அந்த கிரிகளை கர்த்தர் பார்த்தார். அந்த கிரிகை, அவங்க செஞ்ச கிரிகை. அதனால வலது பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்றாரு, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக என் பிதாவினால் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்துல வந்து சேருங்கள்னு சொன்னாரு. அதே வேளையில 42 வசனம் 43 வசனம் வாசிக்கலாமா? 25 42 43. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமா இருந்தேன், என் தாகத்தை நீங்கள் தீர்க்கவில்லை, அந்நியனா இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாய் காவலில் அடைக்கப்பட்டவனாய் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரம், ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அவர் மிகவும் பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாக இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாது இருக்கிறீர்களோ அதை எனக்கே செய்யாது இருக்கிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு. அப்ப ஏசப்பாவுக்கு செய்யறது, யாருக்கு செய்யறது? ஏசப்பாவுக்கு செய்யற மாதிரி சிறியவர்களா இருக்கிறவர்களுக்கு, உங்களை விட சிறியவர்கள், பொருளாதாரத்துல, படிப்புல, ஞானத்துல, வேத அறிவுல, உங்களை விட வாழ்க்கையில யாரெல்லாம் குறைவா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க செய்யாது இருக்கிறது கர்த்தருக்கே செய்யாது இருக்கிற மாதிரி. அப்ப நீங்க எப்படி போய் செய்யணும் பாருங்க. ஆனா நம்ம எத்தனையோ நாட்கள் மற்றவங்களுடைய வாழ்க்கையை நம்ம திரும்பியே பார்க்கலங்க. இந்த 2025 நம்ம பார்க்கணும். நம்மளோடு சகமா உட்கார்ந்துருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய நிலையை நீ யோசித்துப்பார். நீ நல்லா படுத்திருக்கிறப்ப உன் பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி படுத்திருப்பாங்கன்னு நீ யோசித்து பார்த்துருக்கியா? அவங்களை குறித்து என்னைக்காவது நம்ம நினைக்கிறோமா? நீ இப்போ பிரியா படுத்திருக்குன்னா பக்கத்தில் இருக்கிற ஜெயசுதா எப்படி படுத்திருக்குன்னு நீ நினைச்சேன்னா உன்னுடைய வாழ்க்கையில கண்ணீர் தன்னா வரும். ஒவ்வொருத்தரையும் நம்ம யோசித்து பார்க்கணும். உன் வயதுக்கு ஒத்த இன்னொருத்தர் தனிமையில படுத்திருக்காங்களே, வருத்தத்தில் படுத்திருக்கிறாங்களே, வேதனையில படுத்திருக்கிறாங்களே. அப்போ அடுத்தவங்களை, இந்த சபையில் இருக்கிற மற்றவங்களையே நம்ம நினைக்காட்டி நம்ம எப்படி மற்றவங்களை போய் நினைக்க போறோம்? இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இந்த வருஷத்துல கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப நம்மகிட்ட கிரிகை இருக்கணும், மற்றவங்களை குறித்து ஒரு பாரம் இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, நான் சீக்கிரமா வரப்போறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்ப கர்த்தர் எப்படி சீக்கிரமா வரப்போறார்? வாரும்னு சொன்னா போதுமா? அவர் வந்தாருன்னு நம்ம போகணுமே. போவதற்கு நம்மகிட்ட என்ன இருக்கணும்? இதெல்லாம் இருக்கணுமே. அந்நியனை விசாரித்திருக்கணுமே, பசியா இருக்கிறவனுக்கு உணவு கொடுத்திருக்கணுமே, தாகமா இருக்கிறவனுக்கு தாகத்தை தீர்த்திருக்கணுமே, வியாதியா இருக்கிறவனை ஓடி போய் பார்த்து அவன் வியாதிக்காக நம்ம ஜெபம் பண்ணி இருக்கணுமே, வஸ்திரம் இல்லாதவனுக்கு தன் வஸ்திரத்தை கொடுத்திருக்கணுமே.
எனக்கு வேதத்துல பிடிச்ச ஒரு பகுதி, தாவீதுக்கு யோனத்தான் தன் வஸ்திரத்தை கலட்டி கொடுத்தான். தனக்கு உண்ட எல்லாவற்றையும் கொடுக்குறான். ஏன்னா அவன் ராஜகுமாரன். சவுலுடைய மகன் யோனத்தான், அவன் ராஜா வீட்டு பிள்ளை. தாவீது இடையன், ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவன், இப்பதான் வந்திருக்கிறான். அதனால ராஜ வஸ்திரத்தை எல்லாம் கலட்டி அவன்கிட்ட கொடுக்குறேன். நீ போட்டுக்கப்பா, எனக்குரியது எல்லாம் நீ வச்சுக்க, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன், அதனால எனக்குரிய வஸ்திரமெல்லாம் உனக்கு நான் தர்றேன், நீ வைத்துக்கொள்ளுன்னு சொல்லி. ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. அந்த இடத்துல படிக்கும் பொழுது உள்ளம் ரொம்ப தொடப்படும். அப்பதான் தாவீது பின்னாடி சொல்றாரு, யோனத்தான் இறந்த உடனே சொல்றாரு, உன் நேசம் ஆச்சரியமான ஒரு நேசம், ஸ்திரீகளுடைய நேசத்தை விட உன் நேசம் அவ்வளவு அருமையா இருந்துச்சு, நான் உனக்காக ரொம்ப வியாகுலப்படுகிறேன் யோனத்தானேன்னு சொல்லி அவன் அழுகிறான், புலம்புறான், கதறான், கண்ணீர் வடிக்கிறான். காரணம், யோனத்தான் உண்மையா தாவீதை நேசித்தான். தான் அப்பா கொல்ல போறது தெரிஞ்சிருந்தும் தப்பிக்க வைத்தான். தாவீது அரசாட்சிக்கு வரணும்னு அவன் ஆசைப்பட்டான். உனக்கு ரெண்டாவதா நான் இருந்துக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு இடம் கொடுத்தான். நீ ராஜாவாயிரு, நான் உனக்கு அடுத்தவனா நிக்கிறேன், கர்த்தர் உன்னைத்தான் அழைச்சிருக்கிறார், நான் கீழே வந்துறேன்னு சொல்லி அவன் நினைச்சான். அப்ப தேவ திட்டத்துக்கு தன்னை முழுவதும் அவன் ஒப்பு கொடுத்தான். அதனாலதான் தாவீது அந்த பாட்டு பாடுறாரு, உன்னுடைய நேசம் அவ்வளவு இன்பமானது, ஸ்திரீகளுடைய நேசத்தை விட உன் நேசம் ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு, நீ இப்படி மரித்து போனாயேன்னு சொல்லி அவன் கண்ணீர் விட்டு கதறான். அருமையான தம்பி தங்கச்சி, நமக்கு உண்டானதெல்லாம் கொடுப்போம், ஒரு நாள் நம்ம தரித்திரர் ஆக மாட்டோம். நீங்க கொடுத்து பாருங்களே, கர்த்தர் கூட கொடுப்பார். வேதம் சொல்லுது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக விதை. சோர்ந்து போகாத, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், நிச்சயமா உதவி செய்வார். உனக்கு ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாரு, அவை விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறது, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறேன். பாருங்களேன், பூக்களை பாருங்க, அதனுடைய நிறங்களை பாருங்க, அவைகளையும் கர்த்தர் நடத்துறாரு. அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அப்ப கர்த்தர் சொல்ற வார்த்தை, பசியா இருக்கிறேன் நீங்க தள்ள, தாகமா இருக்கிறேன் நீங்க தள்ள, அந்நியனா இருந்தேன் சேர்த்து கொள்ளல, வஸ்திரம் இல்லாத இருந்தேன் நீங்க எனக்கு வஸ்திரம் கொடுக்கல, வியாதியா இருந்தேன் என்னை பார்க்க வரல, காவலில் இருந்தேன் நீங்க என்னை விசாரிக்க வரல, அதனால சபிக்கப்பட்டவர்களேங்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேங்கிறாரு, இவர்களை சபிக்கப்பட்டவர்கள். அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, இந்த 6 காரியத்துக்கு உதவி செஞ்சவங்க கிரியை செய்தார்கள், இந்த 6 காரியத்துக்கு உதவி செய்யாதவர்கள் கிரியை செய்யாதவர்கள். அப்ப கிரியை ரொம்ப முக்கியம் இல்லையா? உன் வாழ்க்கையில நீ கர்த்தருக்காக எதையாவது ஒண்ணு செய். நிறைய டிராக்ஸ் வாங்கி வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு போ, வேலை பார்க்குற இடத்துல கொடு, கர்த்தருக்காக எதையாவது ஒண்ணு செய். பாட்டு மட்டும் ஏதாவது ஏதாவது ஏதாவதுன்னு படிச்சுட்டு உன்னை கூட செய்யாம உட்காந்துருந்தேன்னா கர்த்தர் எப்படி மகிமைப்படுவார்? கர்த்தருக்காக ஒண்ணு ஜெபம் பண்ணு, இல்லாட்டி ஒலை, இல்லாட்டி கொடு, இல்லாட்டி திறப்புல நெல்லு, இல்லாட்டி எதையாவது ஒண்ணு செய். இந்த உலகத்துல வரப்போறாரு சீக்கிரம். அவர் வரும் பொழுது வெறும் கையா வரமாட்டார், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருது. அவர் புறப்பட்டு போகும்பொழுது ஒருத்தனுக்கு 5 தாளந்து கொடுத்தார், ஒருத்தனுக்கு 2 தாளந்து கொடுத்தார், ஒருத்தனுக்கு 1 தாளந்து கொடுத்தார். ஒருவேளை நம்மகிட்ட 5 கொடுக்காட்டியும் பரவாயில்ல, 2 கொடுத்துருக்கிறார்ல, சரி 2 கொடுக்காட்டியும் பரவாயில்ல, 1ஆவது கொடுத்துருக்கிறார்ல, அந்த 1 நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அந்த 5 வாங்கினவே என்ன பண்ணனானா, இரவு பகலா பிரயாசப்பட்டு 10ஆ மாத்திட்டானா. அப்ப அவருடைய கிரியைகளுக்கு தகுந்த பலன் அவருக்கு கிடைக்கும், என்னுடைய கிரியைகளுக்கு தகுந்த பலன் எனக்கு கிடைக்கும். அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாத என்ன ஆண்டவருக்கு நிரப்பி கொண்டு வந்து நிப்பாட்டுறாருன்னா, அப்ப இவ்வளவு கிருபை செஞ்ச தேவனுக்கு நான் உண்மையா இருக்கணுமா, உண்மையா இருக்கக்கூடாது? உங்களுக்கு நீங்க எந்த தியாலஜில படிச்சிருக்கிறீங்க சொல்லுங்க? ஆசாரிய நான் வந்து நின்று ஜப குறிப்பு நடத்தினீங்களே, எந்த உங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கு? கிருபை தான். ஒருவேளை சகரியா மாதிரி உள்ள போயிட்டு வெளியே வராம இழுத்துற அளவுக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? தேவன் நம்மளை மேல வச்ச இறக்கம், ஓடுறான்னு நம்மளை என்ன பண்றாரு? அப்ப அவர் வரும் பொழுது உங்க தாளந்த மூடி வச்சிடாதே, உங்க தாளந்த மல்டிப்ளை பண்ணுங்க, அது எப்படியாவது பிரயாசப்படுங்க. இப்ப அவர் மாதிரி நான் படிக்காட்டாலும், நான் ஒருவேளை சோர்ந்து போய் விட்டுருந்தேன்னா ஊழியத்துல நிக்க முடியுமா? இத்தனை வருஷமா நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன்னா, என்கிட்ட வேதாகம கல்லூரி ஞானம் கிடையாது, வேதத்தின் ஆழம் அகலம் நீளம் உயரம் அவர்களுக்கு மாதிரி வேத நிபுணர்களுக்கு மாதிரி எனக்கு தெரியாது. ஆனாலும் தேவனுடைய வெளிச்சத்துல உட்கார்ந்து கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற சத்தியத்தை எடுத்துட்டு வந்து என்னுடைய கொடுத்த தாளந்த நான் யூஸ் பண்ணி
இன்னைக்கு எத்தனை ஆத்மாக்குள்ள ரட்சிப்புக்குள்ள நடத்தியிருக்கிறேன். அப்ப நம்ம மூடி வைக்க கூடாது. உனக்கு என்ன இருக்குதோ அதை செய். ஒரு தேவ மனுஷர் ஆண்டவர்கிட்ட கேட்டாரா, இவ்வளவு பெரிய உலகத்துல எனக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்ய அனுமதி தாங்க ஆண்டவரே, நான் எப்படி பிழைக்கிறது, ஏதாவது ஒரு வழியை காண்பீங்க. அப்ப கர்த்தர் ஒரு குண்டூசி தயாரிக்கிற வழியை காண்பித்தாராம். அதாவது முதன்னு அந்த மனுஷனுக்கு அந்த ஞானம் கொடுத்தாரு, குண்டூசி தயாரித்தாரு. இன்னைக்கு உலகம் பூரா அந்த குண்டூசி அந்த ஞானத்தினால வந்துச்சு. ஒரு தேவ ஊழியக்காரர், ஒரு தேவ மனுஷர் ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், நான் எனக்கு கொடுக்குற எல்லா ஆசீர்வாதத்திலையும் நான் உனக்கு உண்மையா இருப்பேன் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். அவருக்கு தான் கோல்கெட் அந்த பேஸ்ட் பர்பஸை அவருக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அதுல முதல்ல ஒரு பங்கை கர்த்தருக்கு கொடுத்தாரு. 10 ரூபானா 1 ரூபாயா கொடுத்தாரு. கர்த்தரை ஆசீர்வதித்தாரு. 100 ரூபாயா வரும்பொழுது 10 ரூபா கொடுத்தாரு. கர்த்தர் அதை ஆசீர்வதித்தாரு. அப்புறம் 1000 ரூபாயா மாறிச்சு, 100 ரூபா கொடுத்தாரு. கர்த்தர் அதை ஆசீர்வதித்தாரு. அப்புறம் 10,000 மாறிச்சு, 1000 ரூபா கொடுத்தாரு. கர்த்தர் அதை ஆசீர்வதித்தாரு. லட்சமாய் மாறினது, 10,000 கொடுத்தாரு. கர்த்தரை ஆசீர்வதித்தார். இப்ப லட்சங்களா மாறி பல கோடிகளாகும் பொழுது இப்ப 10ல் 9% அப்படின்னா 10 லட்சம் கிடைக்குதுன்னா 9 லட்சத்தை கர்த்தருக்கு கொடுத்துட்டு 1 லட்சத்தை தான் அவர் வச்சுக்கிறாராம். கைத்தட்டி கர்த்தருக்கு 9 கர்த்தருக்கு கொடுத்துறாரு. எனக்கு அந்த 1 லட்சம் போதும். மில்லியன் இப்ப உலகம் பூரா கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். எனக்கு 1 மில்லியனிலிருந்து கர்த்தர் கொடுத்தார். நான் கொடுக்க 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 என்னை ஆசீர்வதிக்கிறார். அதனால 9% நான் அவருக்கு கொடுத்துறேன், எனக்கு 1% போதுன்னு இன்றும் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குறாராம். பார்த்தீங்களா? கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் கூட கொடுப்பார், கொடுக்காதவனுக்கு கர்த்தர் எப்படி கொடுப்பார்? கொஞ்சத்துல நீ உண்மை இல்லைன்னா, உனக்கு கொடுத்த கொஞ்சம் சம்பளத்துல நீ உண்மை இல்லைன்னா, உனக்கு கொடுத்த அந்த கொஞ்ச நேரத்துல நீ உண்மை இல்லைன்னா, எங்க வீட்டுல சொல்லுவாங்க, ஒரு சிகப்பெழுத்து விட மாட்டேங்கிறீங்க. இப்பயும் சொல்லுவாங்க, அடுத்த சிகப்பெழுத்து வந்தாலே எங்களுக்கு வீட்டுல அவ்வளவு ஷெட்யூல்டு எனக்கு இருக்கு. ஆனா என் கண்ணில் அதுல எல்லாம் போகவே போகாது. எப்ப ஊழியம் செய்யலாம், அடுத்து என்ன ஊழியம் வைக்கலாம், அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து எங்க போகலாம், இதுதான் என்னுடைய எப்ப பார்த்தாலும் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன ஊழியம் செய்யலாம், அடுத்து எங்க பார்க்கலாம், எந்த சந்திப்புக்கலாம், இதுதான் என் 24 மணி நேரம் தேவனுடைய உணர்வு தூண்டிக்கிட்டே இருக்கும். இந்த ஊழியம் செய், இந்த ஊழியம் செய், இந்த 24 நாள் 21 நாள் வை, 18 நாள் வை, 46 நாள் வை, 98 நாள் வை, அடுத்து இந்த ஊழியம் செய். அப்ப தேவன் சொல்லும் பொழுது நம்ம உடனே அதுக்கு கீழ்ப்படியணும். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அவர் சொல்லுவாரு, நம்ம கேட்கணும், கேட்கறத நம்ம செய்யணும். கர்த்தர் அதுல மகிமைப்படுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப 5 வாங்கினவே எத்தனை ஆக்கிட்டேன்? 10 ஆக்கிட்டேன். பிரயாசப்பட்டான். 10 எப்படி வரும்? பிரயாசப்படாம வருமா? நான் 1991 இந்த ஊருக்கு வந்தேன். ரட்சிக்கப்பட்டது 90 ரட்சிக்கப்பட்டுட்டேன். 91 இந்த ஊருக்கு நான் வர்றப்ப நான் ஒரே ஒரு நபர் தான் இந்த ஊர்ல வேதாகமத்தை முதன்னு கையில ஏந்தி இந்த ஊருக்குள்ள நான் வேதாகத்தை புஸ்தகத்தை எடுத்துட்டு போனேன், பிரசங்கம் பண்ண போனேன், தெருவா போனேன். அப்ப அருமையான சகோதரி அண்ணாள் குடும்பம் இங்க இருந்தாங்க. அவங்க பாரம்பரியத்திலேயோடு வாழ்ந்து பாரம்பரியமாவே போயிட்டாங்க. இது எனக்கு அவங்கள முதன்னு நான் அவங்க வீட்டுல போய் பார்த்து, நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படி பாரம்பரியமா வாழ்றீங்களே, என் கூட வாங்க நம்ம ஜெபிக்கலான்னு அவங்கள வீட்டில் போய் நான் கூப்பிட்டேன். அப்போ நான் கிரியை செய்தேன். என் தகுதியை விட்டு, என் தராதரத்தை விட்டு, நான் இந்த ஊருக்கு புதிது என்பதை விட்டுட்டு அந்த குடும்பத்தை நாடி போய் வாங்க ஜெபிக்கலாம், எங்கள் வீட்டுக்கு வாங்க, நம்ம கூடி ஜெபிக்கலான்னு அவங்கள கூப்பிட்டேன். அவங்களும் சரி வர்றோம்னு வந்தாங்க. நாங்கள் கூடி உக்காந்தோம். ஒரு ரூமில், சின்ன ரூமில் கூடி உட்காந்து 3 பேர் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த 3 பேர் கொஞ்ச நாளைக்குள்ள 4 பேராய் மாறினார்கள். அப்புறம் ஜெபிக்க ஆரம்பித்தோம், 5 பேராய் மாறினார்கள். அப்புறம் அந்த ஜெபம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. புதன்கிழமை தோறும் அந்த ஜெபம் நடத்தணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த ரூம் நிறைஞ்சிருச்சு. அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறது, அது பக்கத்தில் ஒரு பெரிய ஹால் இருந்துச்சு, ஒரு தாழ்வாரம். அங்கே போனோம். அங்கே போகும் பொழுது 10 பேர், 15 பேர், 20 பேரை வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தொடர்ந்து ஜெபம் நடத்திக்கிட்டே இருந்தோம். 25 பேர், 30 பேர், 40 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. 25 பேர், 30 பேர் ஓடிட்டாங்க. 4-5 பேர், 10 பேர் இருந்தாங்க. தொடர்ச்சியாக நாங்கள் அந்த ஊழியத்தை விட்டு விடாமல் செய்துக்கிட்டே இருந்தோம். பிரச்சனைகள் வர வர, போராட்டங்கள் வர வர, எதிர்ப்புகள் வர வர, கலவரங்கள் வர வர, பல போராட்டங்கள் இந்த பட்டணத்தில் எழும்ப ஊழியத்தை நிறுத்தவே கிடையாது. இன்று வரையும் அந்த ஊழியம் நிறுத்தப்படவே இல்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு அன்றைக்கு ஆரம்பித்த ஊழியம்
எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஊழியத்தை மட்டும் நாங்கள் நிறுத்தவே கிடையாது. போராடி போராடி அந்த ஊழியத்தை செய்துக்கிட்டே தான் இருந்தோம். கர்த்தர் அதைகளை பார்த்து 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 பல பேர் ஓடிட்டாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். அப்போ அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனோம், அங்கே போய் ஊழியம் செய்தோம், அங்கேயும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்திற்கு போனோம், இப்போ 5வது இடத்துல வந்து ஆலயத்தை கட்டியிருக்கிறோம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. 5வது இடம் 5 நிருபங்களை போல, 5 காயங்களை போல, 5 ஆகமங்களை போல இந்த 5வது இடத்துல கர்த்தர் எங்களுக்கு வாசலை திறந்து இந்த இடத்துல வைத்து எங்களை ஆசீர்வதித்தார். அப்ப கொஞ்சூண்டு கொடுத்தார். 90ல அந்த கொஞ்சூண்டு ஞானம், கொஞ்சூண்டு கிருபை, கொஞ்சூண்டு வெளிப்பாடு. இந்த வேதத்துல ஒண்ணுமே எனக்கு தெரியாது, ஆனாலும் கர்த்தர் என்னை வெக்கப்படுத்தலை, அசிங்கப்படுத்தலை, விட்டுருல. எனக்கு ஞானத்தை கொடுத்து இரவு பகலா தியானிப்பேன். நடு இரவுலாம் உட்காந்து வேதத்தை படிப்பேன், ராத்திரி பூரா படிப்பேன், பகல் பூரா காடு காடா போய் ஜெபம் பண்ணுவேன். இந்த மாரம்பாடி பட்டணத்துல எத்தனை காடு இருக்குதோ அத்தனை காட்டுலையும் என் காலடி பட்டிருக்கு. எத்தனையோ இடத்துல வேலிக்கு அடியில, முள்ளு வேலிகளுக்கு அடியில முழங்காலில் நின்று மணிக்கணக்காய் ஜெபம் பண்ணுவேன். 3 மணிக்கு எந்திரிச்சு காட்டுக்குள்ள போயிடுவேன், 4 மணிக்கு எந்திரிச்சால் காட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ணுவேன். வெறித்தனமா ஜெபமே என்னுடைய ஜீவனாய் வைத்து பகல் ராத்திரி ஜெபித்து 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 கர்த்தர் அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எனக்கு 3 ஆராதனை நடத்துகிற அளவுக்கு, யூடியூப்ல செய்தி வெளிவர அளவுக்கு கர்த்தர் இன்னைக்கு பல இடங்களுக்கு நம்மை அறிமுகப்படுத்துற அளவுக்கு கர்த்தர் என்னை கொண்டு போயிருக்கிறார்னா, பிரயாசப்படுகிறவர்கள் பலனில் முந்தி பங்கடைவார்கள். பிரயாசம் இல்லாம கொடுத்த தாளந்த மூடி வச்சிருந்தேன்னா இன்னைக்கு இத்தனை ஆத்துமாக்களை நான் பார்த்திருக்க முடியுமா? அதனால பிரயாசப்படு, என்ன வந்தாலும் சரி கர்த்தருக்காய் நில்லு. ஒரு நாளும் கர்த்தர் உன்னை வெக்கப்படுத்த மாட்டார். நான் கண்டுபிடிச்ச ஒரு உண்மை, வெக்கப்படுத்த மாட்டார். எங்க அப்பா ரொம்ப நல்லவர். சொல்லுங்க, அப்பா ரொம்ப நல்லவர். சிங்கக்குட்டிக்கு பட்டினி இருக்கும், கர்த்தரை தேடுகிற உனக்கும் எனக்கும் நமக்கும் ஒரு நன்மை குறைபடாது. அன்னைக்கு இதே ஊர்ல நான் தலை குனிந்து நடந்திருக்கிறேன், வெக்கத்தோடு நடந்திருக்கிறேன், வேதனையோடு நடந்திருக்கிறேன், பற்றாக்குறையோடு நடந்திருக்கிறேன், குறைவுகளோடு நடந்திருக்கிறேன், அவமானமாய் நான் நடந்திருக்கிறேன், பலப்பட்ட குற்றச்சாட்டுகளோடு நான் நடந்திருக்கிறேன். ஆனா இதே பட்டணத்துல எத்தனையோ யூடியூப் நம்ம ஊர்ல பாக்குறாங்க, எத்தனையோ என் கூட பணியாற்றுகிறவர்கள் பாக்குறாங்க, என்னுடைய அதிகாரிகள் பாக்குறாங்க. எல்லாரும் மத்தியிலே கர்த்தர் கனம் பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு பாஸ்டர்ஸுக்கெல்லாம் சொல்றாங்க, உங்க செய்தியை பார்த்துட்டு தான் நாங்க அடுத்த வேலைக்கே போறோம், எப்ப நீங்க வெளியிடுவீங்க நாங்க காத்திருக்கிறோம். ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வரேன்னா, சிங்கக்குட்டிகள் பட்டினியா இருக்கும், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி அடைவார்கள், ஊழியக்காரனுடைய ஆத்துமாவே கொழுமையினால் நான் பூரிப்பாக்குவேன். இன்னைக்கு பாருங்க, மன நிறைவா இருக்கு. எத்தனை செய்தி கொடுக்கணுமோ ஆண்டவர் பயன்படுத்துறார். நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தர் காலையில ஒரு செய்தி கொடுத்தோம், இப்போ ஒரு செய்தி கொடுத்தோம், கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. நான் போய் உட்காருவேன், ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன், ரொம்ப நேரம் ஆகும், ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுப்பாரு, இதை எடுத்துட்டு போம்பாரு, அதை கொண்டு வந்து நின்றுப்பேன். கர்த்தர் எனக்குள்ள இருந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. நம்ம எப்ப நிப்பாட்டுறோமோ அப்ப சத்தம் நிற்கும். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி சொல்லுங்க, சீக்கிரமா வரப்போறாரு. எதுக்கு இந்த பிரயாசம்? அவரை வெறுங்கையோடு எப்படிங்க சந்திக்கிற? உங்க வீட்டுக்கு நான் வந்தேன்னா வெறுங்கையோடு நான் வர முடியுமா? நீங்க தான் என்னை பார்க்க. ஆனா இந்த 1ஆம் தேதி நான் அழுதேன். ஏன் தெரியுமா? கனம் பண்ண ஒரு குடும்பம் வந்தாங்க, காலையில ஒரு குடும்பம் வந்துட்டாங்க. காலையில வந்து 1ஆம் தேதி காலையில ஒரு குடும்பத்தார் முழு நம்முடைய சபையிலிருந்து வந்து முழங்கால எல்லாரும் நிற்கிறாங்க. எனக்கு நான் வருஷந்தோறும் அவங்க வந்துடுவாங்க, வந்து பழங்களை வாங்கிட்டு வந்து கனம் பண்ணிட்டு போனாங்க. ஏன்னா அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல, வேண்டானாலும் கேட்க மாட்டாங்க. சரின்ட்டு நான் மாலை ஊழியங்கள்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போய் படுத்துட்டேன். ரொம்ப களைப்பு, ஏன்னா 2 நைட்டு நான் தூங்கவே இல்லை. 2 நைட்டு இந்த வார்த்தைக்காகவும் போராடி போராடி களைச்சு போய் அந்த சாயந்தரத்தை படுத்துட்டேன். ஏன் சொல்ல வரேன்னா, தேவன் எப்படி ஒரு மனிதனை கனம் பண்ணுகிறார். மாலை நேரத்தில் பார்த்தா ஒரு குடும்பத்தார்கள் வந்திருந்தாங்க. அவங்க வந்து உண்மையிலே நான் அழுதேன் ஆண்டவர்கிட்ட. சால்வையெல்லாம் பொத்தி பழங்கள்லாம் கொடுத்து என்னை கௌரவிச்சு என் இருதயத்தை அகமகிழ பண்ணிட்டாங்க. ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு காலத்தில் வெக்கப்பட்ட இதே ஊரில் இன்னைக்கு என்னை சந்தோஷப்படுத்த கர்த்தர் குடும்பங்களை எழுப்பி கொடுத்தார். அதனால கவலைப்படாது. நீ எந்த இடத்துல துக்கப்பட்டையோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை லிஃப்ட் அப் பண்ணுவார், அதே இடத்துல உன்னை டாப்ல கொண்டு போவார், அதே இடத்துல உன்னை வாழ்ந்திருக்க பண்ணுவார், அதே இடத்துல உன்னை சுகித்திருக்க பண்ணுவார். சொல்லுங்க, அவருக்காக நம்ம பிரயாசப்பட்டா நிச்சயமா கர்த்தர் கனம் பண்ணுவார். காரணம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரன்.
நம்ம ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. உண்மையா போய் பீடத்துல உட்காந்துக்குங்க, ஆராதனை கூடத்துல உட்காந்துக்குங்க, பலிபீடத்தை பிடிச்சுக்குங்க, கொம்பை பிடிச்சுக்குங்க, அவர் பாதத்துல போய் விழுந்துருங்க, மரியாள் போல நல்ல பங்கை பிடிச்சுக்குங்க. அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8 சொல்லிருக்க, கர்த்தர் எனக்காக சொல்லுங்க யாவையும் செய்து முடிப்பார். எல்லாரும் எளிமைன்னு இருக்கலாமா? தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். ரீபாலா ரகாலா ரபா ரீபாலா ரணதி கலா ரபலிரேனே தீபாலா ரபானா திபலா ரபா ரீபா பாபா லரகா போலா ரபா ஷபரிபா லபா லரபா லிரினே தீபாலா ரபா ரீபானா தீபாலா ரபா லிரினே தீகலா ரபலிரேனே தீபாலா ரபா ஷபலா ரபா. உள்ள உடைஞ்சு அவரை நோக்கி பாருங்க. சீக்கிரமாய் வரப்போகிறேன், நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், உன்னை சந்திக்க நான் வரப்போகிறேன், உன்னை என்னோடு கூட சேர்த்து கொள்ள நான் வரப்போகிறேன், உன்னுடைய ஊழியத்தை, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய பிள்ளைகளை நான் என்னோடு கூட சேர்த்து கொள்ள வரப்போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனோடு நான் வரப்போகிறேன். நம்ம கிரியை செஞ்சா பலன் கிடைக்கும். நல்ல பிதாவே, இந்த அருமையான செய்தியை உலகத்தின் எந்த பகுதியில் கேட்டாலும் அவர்களை தொடுங்க ராஜா. எல்லாரும் கிரியை செய்கிறவர்களாய் மாற்றுங்க, பிரயாசப்படுகிறவர்களாய் மாற்றுங்க, ஊழியம் செய்கிறவர்களாய் மாற்றுங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் மாற்றுங்க. பெரிய காரியம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ.